श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैघसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशटारिगुरोर्दिव्य श्रीपादाब्जमधुव्रतं श्रीमद्यतीन्द्रप्रवणं श्रीलोकाचार्यमुनिं भजे। श्रीवत्सवं साम्बुधिपूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्यधनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। ஆழ்வாரிம்பெருமானார் இரு திருவடிகளே சரணம். தினரங்கர் திருவருளுக்கு இலக்காக பெற்றவர். கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் என்று கொண்டாடப்படும் நம் பெரியஜியர் அப்படிப்பட்டவராலே அருளி செய்யப்பட்ட ஒரு சீரிய கிரந்தம் இந்த உபதேசரத்தின மாலை. அப்படிப்பட்ட அந்த சீரிய கிரந்தத்தின் பொருளை அருமையாக விளக்கம் வந்தது புலரோகம்ஜியருடைய வியாக்கியானங்கள். அதை கொண்டு இதுகாரும் 10-11வது பாட்டு வரைக்கும் அனுபவிக்கிறதுக்கு 10வது பாட்டு வரைக்கும் அனுபவித்திருக்கிறோம் இல்லையா? நேற்றுக்கு இன்னைக்கு மன்னிய சீர் மார்கழியில் கார்த்திகையில் ரோகிணி நாள் பாதி அனுபவம் ஆயிருக்கு. ஆமா, கார்த்திகையில் உருவாகின நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அனுபவம் பார்த்தோம். அதனுடைய சாரத்தை தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய பாசுரத்தை பார்ப்போம். கார்த்திகை உரோகிணி நாள் காண்மினின்னு காசினியீர் வாய்த்த புகழ்ப்பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமரநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் அப்படின்னு பாசுரம் அமைந்திருக்கிறது. இது என்ன அப்படின்னா, இதுக்கு மேல சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமங்கையாழ்வாருடைய அவதார வைபவம், அவருடைய சூக்திகள், ஸ்ரீசூக்திகளுடைய வைபவம், இதையெல்லாம் நன்கு விசதமாக விவரித்தார் புலரோகம்ஜியர் தன்னுடைய வியாக்கியானத்திலே. அதுக்கு மேல கார்த்திகை முடிஞ்சது. அதே கார்த்திகையில இருக்கக்கூடிய ரோகிணி மாசத்தின் ரோகிணி திருநட்சத்திரக்கூடிய பெருமையை சொல்ல வேணும். அதுதான் திருப்பாணாழ்வாருடைய திருநட்சத்திரம் என்று தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கக்கூடிய காலத்திலே இந்த ரோகிணின்னு சொல்லக்கூடியதுக்கு 3 விதமான ஏற்றங்களை தெரிவிக்கிறார். ஒன்று, திருப்பாணாழ்வார் அந்த ரோகிணியிலே, கார்த்திகை ரோகிணியிலே திருவவதாரம் செய்தார். அதுக்கு மேல சொல்றார், இல்ல கண்ணன் பெருமானும் ரோகிணி, அதே ரோகிணி திருநட்சத்திரம் மாசம் வேறா இருந்தாலும் அதே ரோகிணியிலே திருவவதாரம் செய்தார். அதுக்கு மேல சொல்லணும் அப்படின்னா, சுவாமி எம்பெருமானாருக்கு ஆச்சாரியராயிருந்த திருக்கோஷ்டியூர் நம்பி, அவரும் ரோகிணியில் திருவவதாரம் செய்தார். வைகாசி ரோகிணியில திருவவதாரம் செய்தார். இதெல்லாம் முப்புரியூட்டினது சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு விசேஷமா ரொம்ப அற்புதம் ரசோக்தியாக தெரிவிக்கிறார். சர்மஸ்லோக கர்த்தாவா இருக்கக்கூடியவன் கண்ணன் எம்பெருமான், அவன் ரோகிணியில பிறந்தான். எம்பெருமானுக்கு சரமஸ்லோக அர்த்தத்தை அறிவித்தவராக இருக்கக்கூடியவர் திருக்கோட்டியூர், அவரும் ரோகிணியிலே அவதரித்தார் என்றெல்லாம் அந்த புலரோகம்ஜியருக்கே உரித்தான அந்த வியாக்கியான செயலியிலே ரொம்ப அற்புதமாக இந்த நட்சத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்படி போகக்கூடிய காலத்திலே கார்த்திகை ரோகிணி நாள் காண்மின் என்று சொல்லக்கூடிய காலத்திலே இதை நமக்கு காட்டுகிறார். பாருங்கோ அப்படின்னு காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல இன்னு கார்த்திகை ரோகிணி நாள் காண்மின், இன்னு எந்த நாள் வந்தாலும் அது எப்படி இருக்கணும்னா, அதை கார்த்திகை ரோகிணி போலே கொண்டாட வேண்டும். அந்த திருப்பாணாழ்வாரையும் ஸ்ரீசூக்திகளையும் நம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இதுவாக கொண்டு சொல்றார். இன்னு அயம் மாசகா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் எப்போன்னா அயம் மாசா, இந்த மாசம் தான் பட்டாபிஷேகம், இந்த மாசம் தான் பட்டாபிஷேகம் என்று அந்த அயோத்தியா ஜனங்கள்
சொன்னதை போல அயம் இன்று காண்பின் கார்த்திகை உரோகினால் இன்றுதான் என்று சொல்லும்படியாய் கொண்டாடத்தக்க நாள் அது என்று காட்டுகிறார். ஆனால் அவருக்கு ஆதராதிசயம் எப்படி இருந்தது மாமுனிகளுக்கு என்று கேட்டால், ஆழ்வார்களுடைய காலம் அதீத காலம், ரொம்ப ஏதோ ஒரு பழைய காலத்துல இருந்தால் கூட கலி 342 என்று தெரிவிக்கிறார்கள். கலி பிறந்து 342வது வருடத்துல இவர் திருப்பானாழ்வாருடைய திருவவதாரம் என்று தெரிவிக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு இருக்கு, 5000 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. அதனால 5100 வருஷங்கள் மேல ஆயிடுத்துன்னா இன்னும் எவ்வளவு இது இருக்கும் அப்படின்னா அது அதீத காலமாகத்தான் இருக்கு, ஏதோ ஒரு காலத்துல. ஆனால் என்ன நினைக்கிறார் மாமுனிகள் நமக்கு காட்டக்கூடிய காலத்துல, இன்று என்று காட்டக்கூடிய காலத்துல இது வர்த்தமான காலம், இன்னைக்குதான் கார்த்திகை ரோகிணியோ இல்ல என்னன்னைக்கும் கார்த்திகை ரோகிணி என்று கொண்டாடத்தக்க இது ஒரு திருநட்சத்திரம் என்றெல்லாம் காட்டுகிறார். காண்மின் இன்று அப்படின்னு சொன்னதுனால எப்படி காட்டுகிறார் அப்படின்னா, நிதியை பாருங்கோள் அப்படின்னு சொல்லும்படியாய் நிதியை காட்டுவது போல இருக்கிறார் என்றெல்லாம் அதே காட்டுகிறார். காசினியர் அப்படின்னு சொன்னதுனால இது ஒருத்தர் 2 பேர் இந்த திருநட்சத்திரத்தை அறிந்தால் போகாது, இந்த உலகத்துல இருக்க முமுட்சுவா என்றேனும் யாரோ ஒருத்தன் இந்த உலகத்துல ஏதோ ஒரு கோடியில் இருக்கக்கூடியவன் முமுட்சுவாக வேணும் என்று ஆசைப்பட்டானே, ஆனால் அவனுக்கு இது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லும்படியா எதிகஸ்டின் முமுட்சியாத் என்றபடியே தன் அசையாலே அவருடைய ஆசையாலே என்ன பண்றார், ஒரு நாடாக உபதேசிக்கிறார். இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களையும் நம் நாடு என்று நினைத்து உபதேசிக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் சொல்லும்படியாக இந்த ஆழ்வார்களுடைய பிரபாவம் அனைத்து இடத்திலையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும், அதுவே அவர்களுக்கு உஜ்ஜீவன ஹேதுவாய் விளங்கக்கூடியது என்று சொல்லும்படியாய் ஆரம்பிக்கிறார். இதன் ஏற்றம் தான் இன்னத்தாலே அது மேல கேட்கிறார், இதன் ஏற்றம் தான் என்ன அப்படின்னு கேட்ட காலத்திலே இவ்வளவு சொல்றீரே, கார்த்திகை உருவாகினால் காண்மின் காசினியர்னு சொல்லிட்டீரே, இப்படிப்பட்ட நாளுக்கு என்ன ஏத்தம் என்று கேட்கக்கூடிய காலத்தில் அதுக்கு மேல சொல்றார், அறிவித்தால் ஆகாதோ என்ன வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பால். இந்த திருநட்சத்திரத்திலே கார்த்திகை உருவாகின நாள் என்று சொல்லக்கூடிய அருமையான திருநட்சத்திரத்திலே வாய்த்த புகழ்பாணர் என்று சொல்லும்படியாய் திருப்பானாழ்வார் இவ்விடத்திலே திருவவதாரம் செய்த நாள் இது என்று தெரிவிக்கார். வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பால் என்றார். வாய்த்த புகழாவது இந்த இடத்துல தான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். வாய்த்த புகழாவது என்று சொல்லக்கூடியது, வாய்த்த புகழ்னா தன் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த புகழ். இவருக்கு வாய்த்த புகழ் இருக்கக்கூடிய புகழ் என்னன்னா அவர் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த புகழ். அப்போன்னா அவர் ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது சகஜதாசியத்துக்கு அனுகுணமான நைக்கியத்தை ஜன்மசித்தமாக உடையவராகையாலே அவதாரிகை தொடங்கி இந்த வார்த்தையை அவர் விடாத சொல்லிட்டு வர்றார் பெரிய புலரஞ்சியர். ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே பெரியஜியராகவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே அகிருத சகஜாசியர்னு ஒரு இதை பண்ணார். எந்தெந்த இடத்துல தாசத்துவம் எல்லாம் ரொம்ப சிறப்பித்து சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில எல்லாம் இந்த வார்த்தையை தவறாத இந்த பதப்பிரயோகத்தை பண்ணி கொண்டு வருகிறார் புலரஞ்சியர் சுவாமி. அது சொல்றார், சகஜதாசியம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய தாசத்துவம் பொருந்தியவராய் இருக்கிறார். எப்படி அவருக்கு இயற்கையாக இருந்தது அப்படின்னா, அந்த சகஜதாசத்துக்கு அனுகுணமாய் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நைச்சான சந்தானம், நான் தாழ்ந்தவன் நீசனேன் நிறைவுண்ணுமில்லை என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. இவர் சொல்றார், நம்மாழ்வார் பாடக்கூடிய காலத்திலே ஈசன் வானவர்க்கு என்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் நிறைவுண்ணுமில்லேன் என் கண் பாசம் வைத்தான் என்று தெரிவிக்கிறார் இல்லையா. அப்போ இயற்கையாக அவருக்கு அமைந்திருக்கக்கூடியதுன்னா ஈசன் வானவர்க்கு என்பன், அதுலயே அவனுக்கு பெருமை. இந்த திருவேங்கடத்தானுக்கு விண்ணவர்களுக்கெல்லாம் பெருமான்னு சொல்றதுல பெருமையா, நீசனேன் நிறைவுண்ணில்லை என்னிடத்திலேயே பாசம் வைத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லும்படியாய் அந்த உள்ளிலே அப்படியே அகமும் புறமும் ஓடி இருக்கக்கூடிய அந்த தாசத்துவம், அதனாலே வெளிப்படக்கூடிய நைச்சான சந்தானம், அது எல்லா ஆழ்வார்களுக்கும் அது என்ன சொல்றது, ஜாயமான ஜாலகட்டாட்சம், ஜாயமான காலகட்டாட்சம் என்று சொல்லும்படியாய் அது கருவிலே திரு என்று சொல்லும்படியாய் இருக்கக்கூடிய ஒரு குணமாய் அமைந்திருக்கிறது. அதுக்கு ஏற்றா போல இவரும் அதுக்கு அந்த சகஜதாசத்துக்கு அனுகுணமாக நைச்சியத்தை உடையவராகையாலே அது ஜன்மசித்தமாகன்னா சில பேருக்கு எப்படி நடுவுல சில ஒரு தன்மைகள் எல்லாம் வருமே. ரொம்ப கோபிஷ்டரா இருக்கார், அவர்கிட்ட போய் நீர் இந்த மாதிரி கோபத்தை கொஞ்சம் அடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றது அப்படின்னா சில முறைகளை சொல்றா. நீர் நினைக்கோ இந்த மாதிரி கோபம் வரக்கூடிய காலத்துல 1, 2, 100 வரைக்கும் எண்ணுங்கோ, இல்ல ஆழ்வாராச்சாரியர்கள் பேரெல்லாம் சொல்லுங்கோன்னு கூடிய காலத்துல அப்புறம் கோபிஷ்டரா இருந்தாரு. சரி இதெல்லாம் பண்ணி பார்க்கிறார், அந்த கோபம் அவரை விட்டு மறையிறது. அது எப்போ அந்த கோபிஷ்டரா இருந்தார் எப்போ போறாருன்னா அந்த குணம் அவரை விட்டு எப்போது போகிறதுன்னா நடுவுல தான் போகிறது. ஆனால் இவருக்கு எப்படி அப்படின்னா இப்ப தாசியத்துவம்னு சொல்லக்கூடிய திருப்பானாழ்வாருக்கு என்ன ஜன்மசித்தமாய் கிடைத்தது, என்னால் அவர் பாணர் குலத்திலே அவதரித்ததனாலே என்று தெரிவிக்கிறார். பாணர் குல ஜன்மசித்தமாக உடையவராகையாலே ஸ்ரீ லோகசாரங்க முனிகளுடைய சிரசா வாஹ்யராம்படி பண்ணி அங்கீகரித்த புகழ். வாய்த்த புகழ்னு சொன்னீங்களே என்ன புகழ் அப்படின்னு கேட்டா,
இவருக்கு வந்து தாசத்துவம் நிறைந்திருக்கிறது, அதற்கு அனுகுணமாக நைச்சானுசந்தானத்தை வெளியிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் விரோதமா இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க இங்க. அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தன் காலால தன் திருவடியை கொண்டு தானே வந்து பாதச்சலனத்திலே வந்து நம்பெருமாளை பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கணும். ஆனால் எப்படி பண்ணார், வந்து அவர் வந்து லோகசாரங்க முனிவருடைய சிரசா வாக்கியராம்படி அவராலே வந்து இந்த தூக்கி வரும்படியாக ஒரு தன்மையில தான் நம்பெருமாளை பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ண வந்தார். ஆனால் அது கூட என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுவும் தெரிவிக்கிறார். சாரங்க லோகசாரங்க சிரசாவிக்கிறவங்க அங்கீகரித்திருந்த புகழ். அதாவது திருப்பாணாழ்வார் தென்திருக்காவேரியினுடைய எதிர்பக்கத்துல நின்றுதான் வந்து அனுதினமும் வந்து ரங்கநாதனை குறித்து வந்து பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தார். இந்த பக்கம் திருவரங்கத்தினுடைய வந்து ஒரு நிலத்திலே தான் திருவடியே படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், அவருடைய அந்த நைச்சானுசந்தான பாவமானது திருவரங்கத்திலே திருவடியே வைக்கக்கூடாது, தன்னுடைய வந்து காலே படக்கூடாது என்று நினைத்தவராக இருந்தவர் திருப்பானாள். ஆனால் ஒரு காலத்துல என்ன ஆறுது, எம்பெருமானுடைய நியமனம். அதனால நியமனத்தினால என்ன பண்றார், அந்த ஆடியர் அந்த நியமனானுகுணமாக என்ன பண்றாரு அவர் அப்படின்னு கேட்டா, வந்து லோகசாரங்க முனிவர் இடத்துக்கு வரார், வந்து அவரை தோல்ல எழுந்தருளி பண்ண வர வேண்டும்ன்றதான் எம்பெருமானுடைய நியமனம். அப்ப என்ன பண்றாரு இவர், என்ன ஒரு சமயம் சொல்லும் போது அவனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று சொல்லக்கூடியவர் கதிய சேஷத்துவத்தை என்னை ஆட்படுத்தினான் இந்த எம்பெருமான், அதனாலே அவன் அமலன். எம்பெருமான சொல்றார், இவன் குற்றமற்றவன் எதனாலேன்னா எனக்கு வந்து அடியவர்கள் தினத்திலே என்னை ஆட்படுத்தியதுனாலே குற்றமற்றவன் அப்படின்னு வந்து அந்த ததிய தாசத்துவம், அந்த ததிய அந்த வந்து அடியர்களுக்கு ஆட்பட்டவனாய் இருக்கக்கூடிய தன்மையை ஸ்லாகிக்கக்கூடியவர் மேலே ஏறி வந்தார்னா அது எம்பெருமானுடைய நியமனம், அதை அங்கீகாரம் பண்ணார்ன்றார். எம்பெருமானுடைய நியமனத்தை தட்டக்கூடியவர் யார்? அப்போ பிரதம பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த வந்து அனுஷ்டானத்தை இவ்விடத்துல வெளிப்படுத்துகிறார். எம்பெருமான் நியமனமாய் கொடுத்து வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே தான் வந்து அந்த லோகசாரங்க முனிவர்கள் திருத்தோள்களிலே எழுந்தொழி வந்து நம்பெருமாளை மங்களாசாசனம் செய்ய வந்தார். அதனால்தான் அங்கீகரித்தார் என்று காட்டுகிறார் இந்த இடத்துல. அங்கீகரித்திருந்த புகழ், அதுக்கு மேல வாய்த்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் மேலும் தெரிவிக்கிறார். பாரியிலும் புகழ் பான் பெருமாள். ராமாசுதாரில் இருக்கக்கூடிய பாசனம் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமனார் எடுத்த பாரியிலும் புகழ் பாட் பெருமாள். இவருக்கு புகழ் என்னன்னா பாரியிலும் புகழ் பாருமாள், இந்த பாரெங்கும் பொருந்திய புகழுடையவராக இருக்கக்கூடியவர். அதனால பாரியிலும் புகழ் பான் பெருமாள் என்று இவருக்கு விசேஷனம். என்ன கடவுதிரே பாணர் வந்துதிப்பால் வாய்த்த புகழ் பாணர். அப்படிப்பட்ட பாணர் வந்துதிப்பால் அவருடைய திருவதாரத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டக்கூடிய காலத்துல ஏத்த சாமகாயன் நாஸ்தே என்கிற முக்தர் விருத்தியை, அதாவது பரமபதத்தில் இருக்கக்கூடியவர் முக்தாத்மாக்கள் நித்தியசூரிகள் எல்லாம் சதாசர்வ காலமும் வந்து ஏத்த சாமகாயன் நாஸ்தே என்று சொல்லும்படியாய் சாமகானத்தை செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ அதுக்கு அந்த முக்தர் விருத்தியை இவர் அனுமதிக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னு காட்டுகிறார். இங்கே பெரிய பெருமாள் விஷயத்திய வாக்குறுத்தியான அடிமை செய்து போருகையாலே அதுவே தமக்கு நிரூபகமாய் இருக்கும். அவர் அந்த இடத்துல எப்ப பாரு பாசுரங்கள் வந்து ஏத்த சாமகாயன் நாஸ்தேன்னு சொல்லிட்டு சாமகானத்தை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் என்று சொல்லும்படியாய். அப்படி அந்த நிலத்துல அப்படி இருக்கக்கூடியது இந்த நிலத்துல எப்படி இருக்குன்னா, இந்த திருப்பாணாழ்வார் தன்னுடைய வாக்குறுதியை கொண்டு எம்பெருமானை சதாசர்வ காலமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று காட்டுகிறார். அதுவே நமக்கு நிரூபமாய் இருக்குவார். அப்படி மட்டும் இல்ல, அதுதான் இவருக்கு நிரூபணம். பாணர் திருப்பாணர் அப்படின்னு சொன்னாமே, ஆனால் அவருக்கு நிரூபணமாய் இருக்கக்கூடியது என்னன்னா சதாசர்வ காலமும் நாம சங்கீர்த்தத்திலே இழிந்தவர் இவர் என்று சொல்லலாம். வந்துதிப்பால் வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பால் அவதாரத்தாலே அண்டர்கோன் அணியரங்கன் சொல்றார். இவர் வந்துதித்தாரே அது எப்படின்னா அண்டர்கோன் அணியரங்கன். அண்டர்கோன் அப்படின்னு சொன்னா அண்டர்கோன் சொல்லக்கூடியது பரமபதநாதனை தெரிவிக்கக்கூடியது. அணியரங்கன் சொன்னா இங்க அர்ச்சையில திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் நம்பெருமாளை தெரிவிக்கக்கூடிய சப்தம் அது. அண்டர்கோன் அணியரங்கன் சொல்லக்கூடிய காலத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இவ்விடத்திலே வந்து அர்ச்சையாக வந்து ஒரு நிலை கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவரை பாடுகிறார்கள் ஏத்த சாமகாயன் நாஸ்தேன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற பாடணும்னா இங்க ஒருத்தர் வரணுமே. அதனால நித்தியசூரிகளுக்கு துல்லியமாக அவ்விடத்திலே இருந்து திருப்பாணாழ்வார் இவ்விடத்திலே வந்து திருவவதாரம் செய்தார். அண்டர்கோன் என்று சொல்லக்கூடிய பரமபதநாதனை நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் பாடுகிறார்கள். அணிரங்கன்னு சொல்லக்கூடிய அர்ச்சாதி எம்பெருமானை இந்த திருப்பாணாழ்வார் வந்து அவர்களுக்கு துல்லியமாக இவ்விடத்திலே நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார் என்று காட்டுகிறார். அண்டர்கோணனை ஆகையாலே அவரை பாடுகைக்கா அங்குள்ளாரிலே ஒருவர் நித்தியசூரிகளே ஒருவர் இங்கே அவதரித்தார் என்னும்படி அவதரிக்கையால். மேல ஆத்தியர்கள் கொண்டாடு நாள் என்கிறது. அப்படிப்பட்ட நாள் வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பால். அப்படிப்பட்ட நாள் என்ன அப்படின்னு கேட்டா ஆத்தியர்கள் கொண்டாடும் நாள் என்கிறது.
ஆத்தியர்கள் அப்படின்னா கீழே ரெண்டு அர்த்தம் சொன்னார்கள். ஆஸ்திகர்கள்னு ஒரு அர்த்தம் சொன்னார்கள், ஆர்த்தியை உடையவர்கள், பிரதிபதத்திலே ஆர்த்தியை உடையவர்கள்னு ஒரு அர்த்தம் சொன்னார். அப்புறம் கீழே முன்னால சொல்லக்கூடிய காலத்திலே இந்த வியாக்கியானத்திலே ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த இடத்துல காட்டக்கூடிய அர்த்தம் ஆத்தியர்கள் கொண்டாடு நாள் என்கிறது. அப்படிப்பட்ட அவர்களுடைய அவருடைய பிறந்த தினமானது கார்த்திகை உரோகிணி நாள் என்று சொல்லக்கூடிய திருவவதார தினமானது ஆத்தியர்கள் கொண்டாடும் நாள். அப்போ ஆத்தியர்கள்னா யார்? அவர்களாகிறார் லோகசாரங்க மகாமுனிகளைப் போலே பிரமேய பூத்தரான அர்ச்சாரூபியான பெரிய பெருமாள் விஷயத்திலும். யார் அப்படின்னு கேட்டார், லோகசார முனிகளைப் போலே பிரமேய பூத்தரான அர்ச்சாரூபியான பெரிய பெருமாள் விஷயத்திலும். அதாவது பிரமேய பூத்தராக இருக்கக்கூடியவர் எம்பெருமான், அந்த பெரிய பெருமாள். தத் பிரதிகாதையா வந்த பிரமாண சிரேஷ்டமான அமலநாதிபிரான், அது பிரமாணமாக இருக்கக்கூடியது என்கிற செந்தமிழான இவர் பிரபந்தத்திலும். தத் பிரமாதாக்களாய் நிகர்ஷத்துவ அனுசந்தான யுக்தரான இவ்வாழ்வார் விஷயத்திலும் என்று தெரிவிக்கிறார். அதாவது அவர்கள்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, ஆத்திகர்கள் சொல்லக்கூடியது லோகசாரங்க முனிகளைப் போலே அப்படின்னு காட்டுகிறார். அதுக்கு மேல சொல்ல வந்த விஷயம்னா 3 ஆக்காரங்களை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஒண்ணு என்ன, 3 ஆக்காரம்னா என்னன்னா, பிரமேய பூதராக இருக்கக்கூடிய பிரமாணம், பிரமேயம், பிரமாதான் 3 விஷயங்கள். பிரமாணம்னு சொல்லக்கூடியது எந்தெந்த கிரந்தங்களோ, இப்ப கீதை, இப்போ அமலநாதிபிரான், இந்த இடத்துல இந்த பிரகடனத்துக்கு சேர அமலநாதிபிரான் ஒரு அந்த பிரமாணம்னு சொல்லலாம். பிரமேய பூத்தராக இருக்கக்கூடியவர் அந்த பெரிய பெருமாள், அர்ச்சாரூபியான பெரிய பெருமாள். பிரமாதா என்று சொல்லக்கூடியவர் இந்த கிரந்தத்தை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர் திருப்பான ஆழ்வார். 3 விஷயங்களை தெரிவிச்சார் இல்லையா, அது சொல்ற அதுக்கு மேல தெரிவிக்கிறார். பிரமேய பூதரான அர்ச்சாரூபியான பெரிய பெருமாள் விஷயத்திலும் யாருக்கு, இந்த நம்ம லோகசாரங்க முனிவருக்கு தத் பிரதிபாதிகதையா வந்த பிரமாண சிரேஷ்டமான அமலநாதிபிரான் என்ற செந்தமிழான இவர் பிரபந்தத்திலும். அது மட்டும் இல்ல, தத் பிரமாதாக்களாய் நிகர்ஷத்துவ அனுசந்தான யுக்தரான இவ்வாழ்வார் விஷயத்திலும் தெரிவிக்க. நிகர்ஷத்துவம்னா தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது. அதனால அதுல என்ன தெரிவிக்கிறார்னா, இவ்வாழ்வார் விஷயத்திலும் மேலெழுந்த ஆகாரங்களை பாராதே. ஒரே நிமிஷம். அதாவது 3 விஷயங்கள் இந்த இடத்துல 3 ஆகாரங்கள்னு சொல்லக்கூடியது 3 விஷயங்கள். ஒண்ணு, பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடியது அவர் எந்த நிலைமையில இருக்கிறான்னு அர்ச்சாரூபியான நிலை அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி இருக்காருன்னா, அர்ச்சக பராதீனனாய் இருக்கக்கூடியவர். எல்லாத்தையும் ஒருத்தர் எதிர்பார்த்து தானே இருக்கார். அதனால என்ன தோணும் அப்படின்னா, விக்கிரகம் தானே அப்படின்ற ஒரு நினைப்பு ஒரு தோன்றது இல்லையா, அது ஒரு ஆகாரம்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல தெரிவிக்கிற 2வது அப்படின்னா, இந்த பிரபந்தம் பெரிய பெருமாள் விஷயம் தத் பிரதிபாதிகதையா வந்த பிரமாண சிரேஷ்டமான அமரநாதிபிரான் என்கிற செந்தமிழான இவர் பிரபந்தத்திலும். அமரநாதிபிரான் அப்படின்னு சொல்லப்படுது, என்ன இது தமிழ்ல ஏற்பட்ட பிரபந்தம் தானே அப்படின்னு ஒரு இது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், தத் பிரமாதாக்களாய் நிகர்ஷத்துவ அனுசந்தான யுக்தரான. நிகர்ஷத்துவ அனுசந்தானம்னா அந்த தன்னுடைய தாழ்ச்சியை அனுசந்திக்கக்கூடியவராய், என்ன பெரியவர் திருப்பானாழ்வார் அப்படின்னு பாடல் குரத்திலே திருத்தவர் தானே என்று சொல்லும்படியாய். இல்லை, இவர் ஆழ்வார் விஷயத்திலும் மேலெழுந்த ஆகாரங்களை பாராதே. அதாவது ஆஸ்திகர்கள் யார் அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்துல லோகசாரங்க முனிவரை போலே. அப்படி லோகசாரங்க முனிவர் எதை பார்க்காதிருக்கா, 3 ஆகாரங்களை பார்க்காது இருக்கிறார். எப்படி அப்படின்னா, அவருக்கு 3 விஷயங்களே அத்தியந்தமான நம்பிக்கை, திட விசுவாசம் இருக்கு. ஒரு ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பெரிய பெருமாள் நம்பெருமாள்லாம் ஒரு சாதாரண விக்கிரகம் தானே அப்படின்ற இது இல்லை, அதுல உயிரோட்டம் இருக்குன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதுக்கு மேல சொல்றார், அமலநாதிபிரான் சொல்லக்கூடியது மிளச்ச பாஷை. அந்த காலத்துல ஒரு காலத்துல மிளச்ச பாஷைன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் பல பேர். அப்படி இருக்கக்கூடிய மிளச்ச பாஷையான தமிழ் பாஷையில எழுதப்பட்டது அப்படின்ற விஷயம் அப்படியெல்லாம் நினைக்காத, அது ரொம்ப உத்துங்கமான நமக்கு உஜ்ஜீவனத்தை அளிக்கக்கூடிய பிரபந்தம் என்ற ஒரு இது அவருக்கு அதுல ஒரு திட விசுவாசம் இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த கிரந்தகர்த்தாவா இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார், அவர் ஏற்கனவே எப்படி இருக்காருன்னா, அவர் திருப்பாணர் குலத்திலே அவதரித்தவர், அதுக்கு அனுகுணமாக இந்த தாசத்துவம் பொருந்தியவர், அதுக்கு அனுகுணமாக நைச்சானுசந்தானத்தை எப்பொழுதும் காட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அவருடைய இதனால சரி, இவர் ஏதோ ஒரு குலத்தில் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி இல்லாத 3 ஆகாரத்திலும் என்ன இருக்காருன்னா, அவருக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, நிகழ்ச்சித்துவ வாழ்வார் மேலெழுந்த ஆகாரங்களை பாராதே. இந்த மாதிரி பாராதேன்னா எப்படின்னா, இந்த மாதிரி அதை தாழ்ச்சியாக பார்க்காது. பெரிய பெருமாள்னா உயிரோட்டம் இருக்கக்கூடிய பெருமாள். அமரநாதிபிரான்னா அது போல நமக்கு உஜ்ஜீவனம் கொடுக்கக்கூடிய பிரபந்தம் ஒண்ணு கிடையாது. திருப்பானாழ்வார் அவர் தான் நமக்கு உசா துணையாய் நம்ம பரமபதத்தை கூட்டு போகக்கூடியவர் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அதனால அதை தாழ்ச்சியாக பார்க்காதே. என்ன பண்றார், பாராதே நிரவதிக விஸ்ரம்ப யுக்தராய். அத்தியந்தமான நம்பிக்கை, நிரவதிகமான நம்பிக்கை, அதை தவிர வேற ஒன்றுதலையும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை படைத்தவராய் இருக்கிற நிரவதிக விஸ்ரம்ப யுக்தராய்
பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தாள் பரவுமவராய் இருப்பவர்கள். லோகசாரங்க முனிகளைப் போல இருக்கக்கூடியவர் எப்படி இருக்குன்னா, பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தாள். அப்படிப்பட்ட பாணர்தாளை பரவுமவராய் இருக்கவர். பாட்டினாலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருப்பாணர்னு சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட பாணர்தாளை பரவுமவராய் இருக்கக்கூடியவர்கள் லோகசாரங்க முனிவர்களை போன்ற அவர்கள் தான் ஆஸ்திகர்கள் என்று தெரிவிக்கிறார். அன்புடனே அமலநாதிபிரான் கற்றதற்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் என்று என்கிறபடியே சகல வேத சங்கிரகமாய் அக்ஷர திரையாத்மகமான பிரணவத்தை அகார உகார மகாரங்களாலேயே முதலிட்டு என்று தெரிவிக்கிறார். மேலெடுத்த உதாரணத்தை எடுக்கிற ராமாசுரத்திலே சீரிய நான்முறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் என்ற பாசுரம் அது என்கிறபடியே அது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நான்மறை செம்பொருளை செந்தமிழால் அளித்த பான் திருப்பான் ஆழ்வார். வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தமிழில ஒரு பிரபந்தமாக்கி நமக்கு கொடுத்தவர் திருப்பான் ஆழ்வார் என்ற அர்த்தத்தை அந்த பாசுரத்திலிருந்து கிடைக்கிறது நமக்கு என்கிறபடியே சகல வேத சங்கிரகமாய். அது மட்டும் இல்ல, சீரிய நான்முறை அது இது மட்டும் இல்ல, அது சகல வேத சங்கிரகமாக இருக்கிறது. வேதத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்ல, அது சங்கிரகமாகவும் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். சங்கிரகமா இருக்கிறதுனா அது சுருக்கி சொல்றது. வேதம் ரொம்ப பெருசு, அனந்தாவை வேதான்னு சொல்லும்படியாக வேதமானது ரொம்ப பெரிய கிரந்தமாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு சங்கிரகமான விஷயம் அதை தெரிவிக்கிறார். சங்கிரகமா என்ன அப்படின்னா, வேதத்துக்கு சங்கிரகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அக்ஷரத்திரையாத்மகமான பிரணவம், 3 அக்ஷரங்களை உடையதா இருக்கக்கூடிய பிரணவம் என்று தெரிவிக்கிறார். பிரணவத்தை அகார உகார மகாரங்களினாலே முதலிட்டு, அந்த அகார உகாரம் அந்த பிரணவம்னு சொல்லக்கூடியது ஓமித் ஏகாட்சரம் என்று சொல்லுடைய ஒரு அக்ஷரமா இருந்தாலும் அதை விபாகம் பண்ணக்கூடிய காலத்துல என்ன இருந்தது, ஓ ஆ உ மான்ற அகார உகார மகாரமாக பிரிகிறது. அப்படிப்பட்ட அகாரத்திரயமாத்ம திரையாத்மகமான பிரணவத்தை அகார உகார மகாரங்களாலே முதலிட்டு 3 பாட்டினுடைய அடியிலே அருளி செய்த முடியும். அது என்ன பண்றாரு, இந்த அகார உகார மகாரத்தை சொல்லும்படியா இருக்கக்கூடியது அவருடைய 3 பாட்டு. முதல் அமலநாதிபிரான் 3 பாட்டு. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல அகாரத்தாலே அது ஆரம்பிக்கப்படுகிறது. 2வது பாசனம் உவந்த உள்ளத்தனாய் உலகமலம் தண்டமுறான்னு 2வது பாசனம் உக்காரத்திலே ஆரம்பிக்கிறது. 3வது பாசனம் மகாரத்துக்கு அனுகுணமாக மந்திபாய் வடவேங்கட மாமலை என்று சொல்லும்படியாய் அது மகாரத்திலே ஆரம்பிக்கிறது என்றெல்லாம் தெரிவிப்பார்கள். கீர்த்திமூர்த்தி வேலுக்குடி சுவாமி பெரிய வரதாச்சார சுவாமி தெரிவிப்பாராம். அந்த அடிவரவு வரும்போது அமலன் உவந்த மந்தி சதுரம் பாரம் துண்டம் அப்படின்னு அந்த அடிவரவு. அதுல முதல் அக்ஷரத்தை எடுத்துக்கோங்க, அகாரம் உகாரம் மகாரம். சா அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருத பாஷையில உண்மை தொகை. அகாரம் உகாரம் மகாரமும். அதுக்கு மேல அமலன் உவந்த மந்தி சதுரம் பாரம் துண்டம் கையினால் சதுரமா மதில் சூழ் அப்படின்னு ஒரு இது. பாரமாய பழவினை பத்தறுத்து துண்ட வெண்பிரையன் அப்படின்னா அதுக்கு பாதுகைன்னு கிடைக்கும். ஆ ஊ மா சா பாது கை. அப்போ என்ன காட்டுறது அப்படின்னா, அது கடைசியில இருக்கிறது அதுக்கு எது அது ஒரு 2 பாசனங்களுக்கு எதுவும் இது பட்டல. இப்போ காட்டக்கூடிய ஆத்துல அகார உகார மகாரம் எதை காட்டுகிறதுனா, அது இந்த பிரணவத்தை காட்டுகிறது. இந்த பிரணவத்தினாலே தெரிவிக்கப்பட்டக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மகார வாச்சினான ஜீவனானவன் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன். அப்போ என்னன்னா அவனுக்கு இதுவா இருக்கக்கூடியது, அவனுக்கு நோக்கா இருக்கக்கூடியதுன்னா பாதுகை, அவனுடைய திருவடி தான் பாதுகை அப்படின்னு தெரிவிப்பார்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த இடத்துல காட்டுறாரு எப்படின்னா, அகார உகார மகாரங்களாலே முதலிட்டு 3 பாட்டினுடைய அடியிலே அருளி செய்தபடியையும் அது 3த்தையும் ஒரு அனுகுணமாக வச்சு இந்த அகார உகார மகாரனுடைய இது தெரியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றார், ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே முதல் 3 பாட்டுகளாலே என்ன தெரிவிக்கிறார்னா, அந்த அகார உகார மகாரத்தை பிரணவத்தினுடைய அக்ஷரத்திரையாத்மகமாக இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களை கொண்டு முதல் 3 பாசுரங்கள் அருளி செய்தார் அப்படின்றது அர்த்தம். ஆனால் அமலாதிபிரான் எப்படின்னா, பூர்த்தியான 10 பாசுரங்களாலே திருமந்திரத்தை அந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறது என்று காட்டுகிறார்கள். முதல் 3 பாட்டினாலும் இந்த பிரணவார்த்தத்தை தெரிவிக்கிறது. 4வது இருக்கக்கூடிய பாட்டானது நமசப்தார்த்தத்தை தெரிவிக்கிறது. அப்புறம் 5லேருந்து 10வது பாட்டு 6 பாசுரங்களாலே நாராயணனுடைய பெருமை தெரிவிக்கதா இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள் பெரியவர்கள் பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களில். அகார உகார மகாரங்களாலே முதலிட்டு 3 பாட்டினுடைய அடியிலே அருளி செய்தபடியும் அந்த பிரணவ பிரதிபாத்தியமான வஸ்து, அந்த பிரணவத்தாலே காட்டப்படக்கூடிய வஸ்து யாரு அப்படின்னா, பிரணவாகாரமான விமான மத்தியத்திலே அடியே தொடங்கி அந்த பிரதிபாத்தியம் அந்த காட்டப்படக்கூடிய வஸ்து எங்க இருக்கு அப்படின்னா, பிரணவாகார விமானத்தின் மத்தியிலே சயனித்துக் கொண்டிருக்கிற இருளறிய சுடர்மணிகள் இமைக்கிண்ணத்தி இனத்துத்தி அணிபணம் 1000 இருந்த
அரவரச பெருஞ்சோதி அனந்தனும் அப்படின்னு சொல்லும்படியாய் அந்த இந்த நாகபரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பச்சைமா மலை போல் மீனி பவளவாய் கமல செங்கன் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் எப்படி பாடுறாரு வரனா, அடியே தொடங்கி காட்டவே கண்ட பாதம் அதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தை திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறார். அடியே தொடங்கி முடியளவும் அனுபவித்த, அப்படியே திருவடியிலேருந்து ஆரம்பிச்சார், திருவடி வரைக்கும் இது பண்றாரு இல்லையா, அனுபவித்த பிரபந்தம் என்கிற ஆதரத்துடன். அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண கிரமத்தாலே அபியசித்த பெண்பு. அமலதாதிபரன் கற்றதற்பின்னு சொல்றாரு இல்லையா, அதனால என்ன பண்றார், அதை எப்படி கற்கணும் அப்படின்னா ஆச்சாரிய உச்சாரணம் அனுச்சாரணம் அப்படின்னா குருமுகமாக இதை அபியசித்தல். அதை விடாத முதல்ல சொல்லிட்டு வர்றார். என்ன கற்றோர்கள் தாம் கல்வி தண்ணில் ஆசையுள்ளோர் பெற்றாமல் இருந்த உண்பு கற்பர் இப்படி சொல்லும் போது, இந்த உதயசிரமாலை லபிச்சுடுத்து, இந்த கிரந்தம் நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்றதுனால நானே போய் வச்சுட்டு வாசிச்சிருவேன் அப்படின்னா வாசிக்க முடியாதுன்றதான் அர்த்தம். அதனால அவர்கள்லாம் எப்படி பண்ணுவார்கள் அப்படின்னா, இல்ல ஒரு குருமுகேன கற்பார்கள். இந்த இடத்துல சொல்ல அமரநாதிபுரான் கற்றதற்பின் என்று சொல்லும் போது அந்த அந்த உபதேச பரம்பரையை விடாது தெரிவித்துக் கொண்டு வருகிறார். எந்த இடத்துலயும் யாரும் நாளை ஒரு கேள்வியை எழுப்பிடக்கூடாது. அதுல ரொம்ப தீர்மானமா கவனமாக எழுதப்பட்டதுதான் நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானமாகட்டும், அந்த அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களாகட்டும். அப்ப சொல்றாரு, ஆதரத்துடன் ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண கிரமத்தாலே அபியசித்த பின்பு நன்குடனே கொண்டாடும் நாள். அப்படிப்பட்ட அமரநாதிபரானை லபித்தோம், அதை ஒரு குருமுகேன அறிந்து கொண்டோம், அதுக்கு பிறகு நன்குடனே கொண்டாடும் நாள். தத் பலமான பிரமாணாதிகள் விஷயத்திலே விசுவாசத்தை உடையவராய் ஆஸ்திகராய் இருக்கும் அவர்கள். அதுக்கு பலமாக இருக்கக்கூடிய பிரமாணாதிகள், அதாவது கத்துக்கொண்டார்கள், அதுக்கு பலமாக இருக்கக்கூடியது பிரமாணம். இதுக்காக என்ன, இதை அறிந்து கொண்டதுனால என்ன பலமா இருக்கும், அதுக்கு சில பிரமாணங்கள் உண்டு. அந்த விஷயத்திலே விசுவாசத்தை உடையவராய், அதுல அறிந்து கொண்டே நான், அதனால எனக்கு இந்த பலன் சித்திக்கும் அப்படின்னு நான் சித்திக்கக்கூடிய பலன்ல எப்படி இருக்குன்னா விசுவாசத்தை உடையவராய் இருக்கும். பேரு தப்பாது என்று துணிந்திருக்கேன், பேற்றுக்கு துரிக்கையும், ரெண்டும் ஒரு கொல்லியம். அதனால அது எப்படி இருக்குன்னா அது விசுவாசமும் இருக்கணும். அந்த விசுவாசத்தை உடையவராகவும் இருக்க வேண்டும். விசுவாசத்தை உடைய ஆஸ்திகராய் இருக்கும் அவர்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள் ஆஸ்திகர். அதனால விசுவாசத்தை உடையராய் இருக்கும் ஆஸ்திகராய் இருக்கும் அவர்கள் விதி பிரேரிதராய், விதி பிரேரிதராய் தூண்டப்பட்ட இருக்கக்கூடியவர் இத்தை தங்களுக்கு ஸ்ரேயஸாக எண்ணி. இப்படிப்பட்ட அமரநாதிபரானை கற்றுட்டோம் அப்படின்ற நன்குடனே கொண்டாடும் நாள். கற்றுக்கொண்டோம், இது திருப்பானாழ்வாரில் இது பண்ணப்பட்டது, இப்படிப்பட்ட திருப்பானாழ்வார் பிறந்த திருநக்ஷத்திரம் கார்த்திகை ரோகிணி என்று தங்களுக்கு ஸ்ரேயஸாக எண்ணி உபலாலிக்கப்படுவதான நாளென்கை, கொண்டாடப்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடியது. ஆகையாலே நீங்களும் ஆஸ்திகராய் நான் சொல்லுகிறதை விஸ்வசித்து புத்தி பண்ணுங்கோள் என்று கருத்து நம்மளெல்லாம் பார்த்து சொல்றார். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கோ, ஆஸ்திகராக இருங்கோ. மேல சொன்ன ஆஸ்திகருக்கு உண்ட லட்சணம் எல்லாம் நீங்கள் பொருந்தியவராக இருங்கோல். அதுபோல நான் சொல்லுகிற இதை விசுவாசத்தோடைய புத்தி பண்ணுங்கோள் என்று தெரிவித்து இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை தலைக்கட்டுகிறார் புலரம்ஜியர் சுவாமி. மேல 11ஆம் பாட்டு. இப்ப கார்த்திகை முடிஞ்சு கொடுத்து உடனே மார்கழி மாசத்துக்கு அங்கிருந்து செல்லுகிறார். இப்படி மார்கழி மாசத்திலே திருவதாரம் செய்தவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார். தொண்டரடிப்புடி ஆழ்வார்ல பெருமை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். மன்னிய சீர் மார்கழியில் கேட்ட இன்ன மாநிலத்தீர் என் இதனக்கேத்தம் எனில் உரைக்கேன் துண்ணுபுகழ் மாமறையோன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிறப்பால் நான் மறையோர் கொண்டாடும் நாள். மாநிலத்தீர் பெரிய இந்த உலகத்தில் உள்ளவர்களே, இன்றைய தினம் மன்னிய சீர் நிலை பெற்ற வைபவத்தை உடைய மார்கழியில் கேட்டை, மார்கழி மாதத்தில் கேட்டை நட்சத்திரம் ஆகும். இதனுக்கு ஏற்றம் என்னென்னில் இந்த நாளுக்கு பெருமை என்னவென்று கேட்பீர்களானால் உரைக்கேன் சொல்லுகிறேன். அது துண்ணு புகழ் பொருந்திய சிறப்பை உடைய மா பொருந்திய, அதாவது பெருமை பொருந்திய மறையோன் பிராமணோத்தமரான தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிறப்பால் அவதாரத்தாலே நான்மறையோர் நான்கான வேதங்களை அறிந்தவர்கள் கொண்டாடக்கூடிய நாளாகும் என்று தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட தொண்டரடிப்புடி ஆழ்வார் மார்கழியில் கேட்டை மாசத்திலே அவதாரம் செய்தார், திருவவதாரம் செய்தார். அதை இந்த உலகத்தாருக்கெல்லாம் அந்த மாநிலத்தில் கேளுங்கோள். அப்படிப்பட்ட இவர்களுக்கு என்ன புகழ் அப்படின்னா, இவர் துண்ணு புகழ் மாமரையோன் என்று சொல்லப்படக்கூடாது. அதன் விவரத்தை கீழே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த மார்கழியில் கேட்டிலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிறந்தார். இதை நான்மறையோர் என்று சொல்லக்கூடிய வேதாத்திய அத்தியனம் பண்ண அதிகாரிகள் எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய நாளாய் இருக்கிறது என்று காட்டுகிறார். 11ஆம் பாட்டு. ஸ்ரீ தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரித்தருளின மார்கழியில் கேட்டையானது
பரம வைதிகராலே பரிபாலிக்கப்படுவதனான நாள் என்று பரோபதேசம் பண்ணுகிறார். பரம வைதிகர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்னா, வேதத்தை நான்முறையோர் கொண்டாடும் நாள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு அனுகுணமா இந்த இடத்துல சொல்றாரு பரம வைதிகராலே கொண்டாடப்படக்கூடிய நாள். வேதம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மதத்தை சொல்லக்கூடிய காலத்துல என்ன சொல்றான், இது இப்போதோ இந்த இந்து மதம்னு சொல்றான். இதுக்கு பிராச்சீனமாக இருக்கக்கூடிய பேர் என்னன்னா வைதிக மதம் தான் பேரு. எதனால இதுக்கு வைதிக மதம் அப்படின்னு பேருனா, வேதத்தினுடைய கோட்பாடுகளை கொண்டு நடக்கக்கூடிய மதம், அதனால வைதிக மதம் பேரு. அப்போ வேதத்தினை வைதிகர்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம் அப்படின்னா எது பண்றோம்னா, வேதத்தை சொன்ன வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவராய் யார் இருக்கிறா அவர் தான் வைதிகர். அதனால அது என்னன்னா, அது நான்முறையோர் கொண்டாடும் நாள்னு சொல்லுது. இந்த வைதிகர்ன்ற சப்தத்தை தான் அந்த விடத்துல தமிழ்ல காட்டியிருக்கார். அதனால இந்த இடத்துல காட்டுறார் வைதிகர்கள் எல்லாம் கொண்டாடப்படும் நாளாக இருக்கக்கூடியது இது. மன்னியசீர் இத்தியாதி, அதாவது 3 விதமான இதை இந்த இடத்துல காட்டுறார், அன்வயத்தை காட்டுறார். மன்னியசீர் இத்தியாதி அப்படின்னு காட்டுறார். அப்படின்னா அந்த மன்னியசீர்னு சொல்லக்கூடியது விசேஷமாய் அமைந்திருக்கிறது. அது எப்படி இது பண்ணோம்னா, மன்னியசீர் மார்கழி, மன்னியசீர் கேட்டை, மன்னியசீர் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அப்படின்னு 3 அன்வயம் வச்சு அது அந்த வியாக்கியானத்தை அப்படிதான் கொண்டு போறாரு அவர். மார்கழிக்கு சீர் மன்னுகையாவது, இப்ப இந்த அன்வயத்தை முதல் அன்வயத்தை எடுத்துக்கிறார். மன்னியசீர் மார்கழின்னு சொன்னோம். மார்கழிக்கு சீர் மன்னுகையாவது என்ன அப்படின்னு கேட்டா, மாசானாம் மார்கசீர்ஷோணம் என்னும்படி வைஷ்ணவ மாசமாகையாகும். கீதையில கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறான், நான் மாசங்களிலே மார்கழியா இருக்கிறேன், மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று தெரிவிக்கிறான். அப்படி அந்த விஷ்ணு மாசம், அதனால வைஷ்ணவ மாசம் என்று தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டாள் நோன்பு நோக்கிறதுன்னு நினைக்கக்கூடிய காலத்திலே மார்கழி திங்கள் மதுநிறைந்த நன்னாள் என்று கோல் விழுக்காட்டாலே எனக்கு நன்னாள் அமைந்தது எம்பெருமானை அடைவதற்கு என்று ஆண்டாளாலே ஆதரித்து போரும்படியான அதிசயத்தை உடைத்தாகையாலும் இந்த மார்கழி மாசமானது ஆண்டாளாலே ஆதரிக்கப்படக்கூடிய ஒரு அதிசயத்தை உடையது. அது மட்டும் இல்ல, திருவத்தியன உற்சவம், திருவத்தியனம் தொடங்கும் காலமாகையாலும் ஆழ்வாருடைய பெருமையை விளைக்கக்கூடிய, ஆழ்வாருடைய பெருமையை விளைக்கக்கூடியது, இந்த உலகுக்கெல்லாம் உஜ்ஜீவன ஏதுவா இருக்கக்கூடியது அந்த திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்துக்குன்னு ஒரு உற்சவம் ஒன்று உண்டுன்னா இந்த பெரிய திருவத்திய உற்சவம், சிறிய திருவத்திய உற்சவம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏற்பா சொல்லக்கூடிய 21 நாள் உற்சவம். அப்படிப்பட்ட இது அநேகமா எங்க இருக்குன்னா ஆரம்பிக்கக்கூடிய காலம். இப்ப கூட இதுல தை மாசத்துல போனா கூட ஆரம்பிக்கக்கூடியது எப்படி இருக்கும்னா, மார்கழியில வைகாசியில ஏகாதசியில தான் அதனுடைய பெரிய திருவத்திய உற்சவம் ஆரம்பம் இருக்கும். அதனால கண்டிப்பா அது மார்கழியில் தான் வந்தே ஆக வேண்டும். அதனால இப்படி மார்கழியில இந்த திருவத்திய உற்சவம் தொடங்கும் காலமாகையாலும் வந்த சீர்மையை உடைத்தாகை. மன்னிய சீர் மார்கழினா 3 விதமான பெருமை அதில் தெரிவிக்கிறார். 1, கண்ணனம்பெருமான் மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று சொன்னதுனால நானே அந்த கண்ணனம்பெருமானே மாசங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலே வைஷ்ணவ மாசம். ஆண்டாளானவள் என்ன தெரிவிக்கிறார், தன்னுடைய நோன்பு நோக்கக்கூடிய காலத்தில் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள், இதுவே நன்னாள் என்று கொண்டாடுகிறாள். அதுக்கு மேல திருவத்தியன உற்சவம் தொடங்குது. அதனால மன்னியசீர் மார்கழின்னு சொல்றது இந்த பெருமைகளை எல்லாம் தெரிவிக்கிறார். அதனால சீர்மை மார்கழிக்கு சீர் மன்னுகையாவது என்னன்னா, இந்த 3 விஷயத்தினாலே அந்த மார்கழிக்கு சீர் மன்னுகிறது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், திருப்பள்ளி எழுச்சி என்கிற பிரபந்த முகேன பெரிய பெருமாளை திருப்பள்ளி உணர்த்துமவரான இவர் அவதரணத்துக்கு பாங்காக நேர்பட்ட ஏற்றம் உண்டிரே. அதுக்கு மேல சொல்றார், இந்த 3 மட்டும் இல்ல, இந்த திருப்பானாழ்வாராலே தொண்டரமுடி ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட இது பேர், இது கிரந்தத்தினுடைய இது என்ன, ஜீவ பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடியது. திருப்பள்ளி எழுச்சி என்ற பிரபந்த முகேன பெரிய பெருமாளை திருப்பள்ளி உணர்த்துமரா இவர் அவதாரணத்துக்கு பாங்காக நேர்பட்ட ஏற்றம் உண்டிரே. இப்போ மார்கழி மாசத்துல ஆண்டாள் உகந்த நாள்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடிய நாள்ல திருப்பாவை இருக்கக்கூடிய முக்கிய கருத்தாக இருக்கக்கூடியது எம்பெருமானை எழுப்புவது தானே முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இப்போ இவர் தொடர்புடைய ஆழ்வார் பாடிருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் என்ன, அதுவும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தாரே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தாரே என்று சொல்லும்படியாய் இவர்கள் எல்லாம் எழுப்பக்கூடியதாக இருக்குது. ஆச்சாரிய சொல்றார், விஸ்வாமித்ரா விஷ்ணு சித்தா துளசி பிருத்தியர் என்று தெரிவிக்கிறார். காட்டக்கூடிய காலத்துல விஸ்வாமித்ரா அந்த காலத்துல ராமன் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவியம் தெய்வமாக்னிகம் என்று சொல்லும்படியாய் பகல் பொழுது விடைந்து கௌசல்யகுமாரனை எழுந்துரு என்று அவனுடைய அழகை பார்த்து பேச முடியாது பேசலாம். அந்த இடத்துல வியாக்கியானம், உன்னப்புக்கு வாயை மறந்தாரை போலே ராமனை எழுப்பக்கூடிய அவன் சயனிச்சிருக்கூடிய அந்த கிடக்கை அழகை பார்த்தாராம். அந்த மாதிரி இவள் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு ஏன் சொல்லணும், ராமா எழுந்துருன்னு சொல்லலாம் இல்லையோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவனுடைய அழகை பார்த்தார். அது எல்லாம் அவருக்கு அது நிழல் நீட்டாலே அந்த மனசிலே நிழலாட எல்லா விஷயங்களும் உடனே பார்க்கணும். உன்னப்புக்கு வாயை மறந்தாரை போலே
ராமனை ராமா எழுந்துருன்னு சொல்ல வந்த காலத்திலே கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கௌசல்யனுடைய குமாரனாக பிறந்த ராமனேன்னு எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா அவனுடைய அழகு, அந்த கிடக்கை கண்ட அழகு. யாராருக்கு மூலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று சொல்லும்படியாய் அவன் கிடந்த அழகு என்று தெரிவிக்கிறார்கள். விட்டுச்சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார் அவர் எங்கு பாட்டார், அரவணையாய் ஆயரேறி அம்ம முன்ன துயிலழாயே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரியாழ்வார் முன்னே ஒரு பிரார்த்தனை, இரவு முன்னாது உறங்கி நீ போய் இன்னும் முச்சி கொண்டதாலோ. பெருமான் திருத்தில் எவ்வளவு காதல, அரவணையாய் ஆயரேறி அம்ம முன்ன துயிலழாயே, பால் சாப்பிடணும் நல்லா எழுது, இரவு முன்னாது நீ உறங்கி நீ போய். ஒரு சாதாரணமா லோகத்தில் இருக்கக்கூடிய மாதா எப்படி ஒரு குழந்தை ராத்திரி வாழ பால் சாப்பிடணும் எவ்வளவு கவலைப்படுவாரோ அதை போல கவலைப்பட்டவரா இருந்தவர் விஸ்வாமித்திரர், விட்டுச்சித்தர், துளசி பிரித்தர்னு சொல்லக்கூடிய தொண்டர்படி ஆழ்வார், அரங்கத்தம்மா, பள்ளி எழுந்தார், இவர்கள் 3 திருப்பள்ளி எழுச்சி பாட்டவர்கள் தானே. அது மட்டும் இல்லையா, பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் பிறந்தவள் இந்த ஆண்டாள்னு சொல்லக்கூடிய அவள் மட்டும் என்ன மாறியா இருக்க போறான். அவளும் திருப்பாவையினோட முகத்தாலே எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்துகிறாள் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மாசத்திலே பிறந்தது இந்த மார்கழி மாசத்துக்கு, அப்படிப்பட்ட பெருமை உண்டது. அதே போல இவரும் அதே திருப்பள்ளி எழுச்சியை பாடினவர் இந்த மார்கழி மாதத்திலே திருவவதாரம் பண்ணினவராய் இருக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அன்றைக்கே மன்யசீர் என்கிற இதுக்கு கேட்டைக்கு விசேஷனமாய், மன்யசீர் கேட்டை அப்படின்னு ஒரு அத்வயம் பண்ணணுன்றார். கேட்டைக்கு விசேஷனமா அது மாசங்களிலே சிரேஷ்டமானார் போல இதுவும் நட்சத்திரங்களிலே ஜேஷ்டையாய் இருக்கை. அதாவது மார்கழி மாசம்னு சொன்னோம் இல்லையா, அது மாசங்களில் சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னோம். இவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தை சொல்லணும்னா இவருடைய இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு சம்ஸ்கிருதம் ஜேஷ்டான்னு பேரு. ஜேஷ்டானா சொல்லக்கூடியது என்ன, பெரியவனா இருக்கக்கூடிய ஜேஷ்டான்னு சொல்றது. ஜேஷ்டானா புல்லிங்க ஆண்பால்ல சொல்றது. ஜேஷ்டா அப்படின்னு சொன்னா ஸ்திரீலிங்கத்துல சொல்லக்கூடியது, பெண்பால்ல சொல்லக்கூடியதா இருக்கக்கூடியது. ஜேஷ்டானா ரொம்ப பெரியவன், சிரேஷ்டனா இருக்கக்கூடியவன், சிரேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லலாம் அதை. ஆனா சொல்றார் இது கேட்டைக்கு விசேஷமா, இது மாசங்களிலே எப்படி மார்கழின்னு சொல்லக்கூடியது மாசங்களிலே சிரேஷ்டமா இருக்கிறது போல இவருடைய நட்சத்திரமான கேட்டை என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டனாய் இருக்கை, ஜேஷ்டையாய் இருக்கை, ரொம்ப சிறந்ததாய் பெரியதாய் இருக்கை. விப்ரானாம் ஞானதா சிரேஷ்டம் என்று சொல்லும்படியை இவருடைய ஞானாதிக்கத்தையுடைய இவர் அவதரித்தின ஆதிக்கம் உண்டு இதுக்கு என்று தெரிவிக்கிறார். அதாவது விப்ரானாம் சொல்லக்கூடியது, விப்ரம்னு சொல்லக்கூடிய விப்ரஹான்ற சொல்ற சப்தத்துக்கு அர்த்தம்னா பிராமணர்கள் அர்த்தம். விப்ரானாம் ஞானேன சிரேஷ்டா, ஞானதா சிரேஷ்டகான்னு இந்த இடத்துல இருக்கு. அவர்களாம் விப்ரராய் இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்களா இருக்கக்கூடியவர்கள், ஞானத்தினாலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லும்படியாய் அந்த ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்கு அனுகுணமா அந்த வாக்கியத்துக்கே ஒரு லட்சியபூதர் யார் அப்படின்னா இவர் தான் தொடர்புடைய ஆழ்வார் தானோ என்று சொல்லும்படியாய் விளங்கியவர். விப்ரானாம் ஞானதா சிரேஷ்டம் என்கிறபடியே ஞானாதிக்கத்தை உடைய இவர், அப்படிப்பட்ட ஞானாதிக்கத்தை ஞானத்தை நன்றாக பொலிந்த அடைந்த இவர் அவதரித்தருள்னா ஆதிக்கம் உண்டிரே இதுக்கு. அது சொல்ற, அதுக்கு மேல சொல்றாரு கேட்டைன்னு சொல்லும்படியா இருக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா, அது எப்படி சிரேஷ்டமோ அது போல இவர் ஞானமும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கிறது. சிரேஷ்டம்னா என்ன அப்படின்னா நல்ல ஆச்சாரங்களை நல்ல வைதிகராய் இருந்து நல்ல ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவர்கள், வேதம் அறிந்தவர்கள்லாம் சிரேஷ்டகான்னு பேர். ஆனால் நான் சொல்றாரு சிரேஷ்டகான்னு சொல்லக்கூடிய சிரேஷ்டகான்னு சொல்லக்கூடியது அந்த நட்சத்திரத்தை மாற்றம் குறிக்காது. இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அந்தனர் மரபிலே வந்தவராய் இருக்கிறார், வேதாகங்களை அறிந்தவராய் இருக்கிறார், அதனால சிரேஷ்டகா என்று தெரிவிக்கிறார். ஞானாதிக்கத்தை உடைய இவர் அவதரித்தின ஆதிக்கம் உண்டிரே இதுக்கு. அதுக்கு மேல அடுத்த அன்வயத்தை பண்றார். இவர் மன்னியசீர் தொண்டரிற்படியாகையாலே அவர் அவதரித்தருளின திருநட்சத்திரமும் சீர்மை மன்னி இருக்குமிரே. மன்னியசீர் தொண்டரைப்படி, அந்த மன்னியசீர் அந்த சீர் முன்னு எங்க பண்றது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தொண்டரைப்படி ஆழ்வார் இடத்துல மன்னுகிறது. அவர் அவதரித்திருந்த திருநட்சத்திரம் சீர்மை மன்னி இருக்குமே. ஏற்கனவே சொல்லிட்டோம் மாசத்துக்கு பெருமை உண்டுன்னு சொல்லிட்டோம். அவர் அவதாரம் பண்ண திருநட்சத்திரத்துக்கு இது இருக்கும்னு சொல்லிட்டோம். அதுக்கு மேல தெரிவிக்கிறார் இவ்வளவு பெருமையை வாய்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டா தொண்டரைப்படி ஆழ்வார், அதனால சீர்மை மன்னி இருக்குமே. அதனால சொல்றா இதுக்கு. அது மட்டும் இல்ல, மேல சொல்ற இப்படி பாகவத சம்பந்தங்கள் மாறாதே போரும்படியான ஏற்றங்களை உடைத்தான நன்னாளது இன்றாவதே. இந்த நாளுக்கு என்ன விசேஷம் இருக்குன்னா, இந்த மார்கழியில் கேட்டேன்னு சொல்லக்கூடியது பாகவத சம்பந்தங்கள் இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டா, பகவத் சம்பந்தம்னு சொல்றது எதனால அப்படின்னா, மாசானா மார்கசீர்ஷோன்னு கண்ணன் சொன்னான். அந்த மாசத்துல இருக்கிறனா அதுக்கு பகவத் சம்பந்தம் இருக்கு. அதுக்கு மேல என்ன சொல்றார், மன்னியசீர் கேட்டைன்னு சொன்னதுனால என்ன பண்றா இவர் சிரேஷ்டை அது இதெல்லாம் சொல்றதுனால சிரேஷ்டமாக இருக்கிறார் என்று சொன்னதுனால அதுக்கு என்ன சொல்றா, பாகவத சம்பந்தங்கள் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடினதுனால பாகவத சம்பந்தங்கள் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. மாறாதே போரும்படியான ஏற்றங்களை உடைத்தான, இப்படி மாறாதே போரும்படியான ஏற்றங்களை உடைத்தான நன்னாளது இன்றாவது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் எல்லாம் சொன்ன மேல அதுக்கு மேல ஒரு அர்த்தம் சொல்றதுன்னா, இதுக்கு பாகவத சம்பந்தங்கள் மாறாதே போரும்படியான ஏற்றங்களை உடையது. அது கொஞ்சம் கூட அதை விட்டு விலகாது இருக்கக்கூடிய பாகவத சம்பந்தங்கள் இந்த நாளுக்கு உண்டு என்று காட்டுகிறார்.
மாநிலத்தீர் அது மேல தெரிவிக்கிறார். ததீய சேஷத்துவமே நிரூபகமாம்படியான மகாத்மத்தை உடைய இவர் அவதரித்து அருளுகையாலே தத் சம்பந்த யுக்தமான மகா பிரதிபியில் உள்ளவர்களே. மாநிலத்தீர்னு சொல்லி எல்லாரையும் இந்த சகல இந்த விஸ்வத்துல இருக்கிறவர் அது எல்லாரையும் அழைக்கிறார். அப்புறம் சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்ற, மாநிலத்தீர்னு கூப்பிடுறாரு, எதுக்கு கூப்பிடுறாருன்னு கேட்ட காலத்துல ததீய சேஷத்துவம் இவருக்கு பாகவதர்கள் திறத்திலே அடியார் அடியார் நம் அடியார் அடியார் என்று சொல்லும்படியாக இந்த ததீய சேஷத்துவம் பொலிந்தவராய் அவருக்கு நிரூபகமாய் இருக்கக்கூடியது. அதுவே ஒரு மகாத்மியம் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் அவதரித்த அருள்களாலே இவர் அவதரித்திருக்கிறாரே அந்த சம்பந்த யுக்தமான இருக்கக்கூடிய மகா பிரதிவியில் இருப்பவர்களே. அவர் எப்பேற்பட்ட கீழே சொன்னோம் இல்லையா, அவர் அண்டர்கோன் அணிரங்கன்னு சொல்லும் போது அவர் அண்டர்கோன் நித்தியசூரிக்கு அவர் இது பண்ணார், அங்க நித்தியசூரிகள் பாட்டு பாடினார், அணிரங்கனா இந்த இடத்துல இருக்க இங்க பிறந்தான்னு சொல்லாமடி நம்ம இந்த இடத்துல இந்த மகா பிரதிவியில இருக்க ஒரு மாநிலத்தீர்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா இந்த உலகத்தை பூமண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காலத்துல இவர் எப்படிப்பட்டவர், இந்த தொண்டரைப்படி ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் ததீய சேஷத்துவமே நிரூபகமா இருக்கக்கூடியவர். அவர் இந்த நிலத்திலே பிறந்தார். அப்படிப்பட்ட சம்பந்தம் நீங்களும் இந்த நிலத்திலே பிறந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. ரெண்டு பேரும் என்ன சொல்லலாம்னா ஒரே இடத்துல வசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள், இந்த பூமண்டலத்திலே வசிக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சம்பந்தத்தை உடையவர்களே மாநிலத்தீர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுக்கு மேல சொல்றார், மேல அவருடைய பெருமையை சொல்றேன். எண்ணிதனுக்கு ஏத்தம் நீங்கள்லாம் கேட்கலாம், இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், மன்னியசீர் மார்களில் கேட்ட என்ன மாநிலத்தீர் என்று சொல்லிட்டேன், அதனால அதுக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்பீர்களாகில் எண்ணிதனுக்கு ஏத்தம் எண்ணில் உரைக்கேன், கேட்பீர்களாக சொல்லுகிறேன். இம்மாசத்தில் மற்ற நட்சத்திரங்களும் உண்டாயிருக்க இதுக்கு ஏற்றம் என் என்கிறீர்களோகில். மாசத்துல ஒரு மாசம்னா 27 நட்சத்திரம் வருது. சில நட்சத்திரங்கள் ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் ரெண்டு தடவை கூட வருது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த மார்கழியில் கேட்டைக்கு என்ன ஏற்றம் என்று கேட்டீர்களாகில் சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். இதன் ஏற்றம் அறிந்த நான் சொல்ல கேளுங்கள். இதை சொல்றதுக்கு நானே அதிகாரி என்று போலே சொல்லுகிறார். துண்ணு புகழ், இந்த நட்சத்திரத்துக்கு என்ன இதுனா துண்ணு புகழ் இத்தியாதி. அதாவது துளபத்துண்டாய தொல் சீரையும் கட்டிடம் மேத்து எந்த கடனணிக்கு உற்ற திருமாலை பாடும் சீரையும் உடையராக வந்த குணவத்த பிரதையை உடையராய் இருக்கை. அதாவது தொண்டரைப்படி ஆழ்வார் அருளி செய்தது 2 பிரபந்தங்கள், ஒன்னு திருப்பள்ளி எழுச்சி, ஒன்னு திருமாலை. அந்த ரெண்டுத்தினுடைய துணுக்கையும் இந்த இடத்துல காட்டுறார். துளபத்துண்டாய தொல் சீர் அப்படின்றது தொண்டருடைய இளைய பொன்க திருமாலையில இருக்கக்கூடிய இது. அதே போல கட்டினம் மேய்த்த எந்த கடனணிக்கு துளபத்துண்டாய தொல் சீர் தொண்டருடைய இளைய பொன் கவிதை ரெண்டுமே திருமாலையில் இருக்கக்கூடியதான். கட்டினம் மேய்த்த எந்த கடனணி கீழ் அப்படின்னு சொல்ல முடியாது. திருமாலை உற்ற திருமாலை பாடும் சீர உடையராக வந்த குணவத்தா பிரதையை என்று தெரிவிக்கிறார். அதாவது எப்படிப்பட்டன்னா திருமாலையில சொல்லக்கூடியது இல்ல துளபத்துண்டாய தொல்சீர் அப்படின்னா அந்த துளசி எம்பெருமானுக்கு மாலை கட்டி அதுலயே எப்படி பண்றாருன்னா அவருடைய தாசத்துவத்தை காட்டும்படியா இருக்கக்கூடியது. அந்த கைங்கரியத்தையே பண்ணக்கூடிய கீழே கூட காட்டப்படுறது. அந்த கைங்கரியத்தையே பண்ணக்கூடியவராய் இருக்கிறார் துளசி பிருத்தியர் என்று துளசி மாலை கட்டின பழமையான புகழ். துளபத்துண்டாய துளசினா ரொம்ப பழமையான புகழ். எதனால அப்படின்னா எம்பெருமானுக்கு திருத்துழாய் கைங்கரியம் செய்ததுனால அப்படிப்பட்ட புகழை உடையவராய் கட்டினம் மேய்த்த எந்த கடனணி கீழ் குற்ற திருமாலை பாடும் சீர் என்று சொன்னதுனாலே திருமாலை அந்த பாமாலை கட்டிய புகழ் உடையவர். எப்படி ஆண்டாள் பாமாலை சூடி கொடுத்தாள் பூமாலை என்று சொல்லும்படியாய் இந்த தொண்டரைப்படி ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமானுக்கு பாமாலையும் கட்டி கொடுத்தார் பூமாலையும் கட்டி கொடுத்தார் என்பதை காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த பங்கி. இதன் ஏற்றம் அறிந்து நான் சொல்ல கேளுங்கள். துளபத்துண்டாய துளசீரையும் கட்டினமேத்த எந்த இளைஞன் உற்ற திருமாலை பாடும் செய்ய அந்த குணவத்தா பிரதையை, அதனால ஏற்பட்டக்கூடிய குணவத்தா பிரதை அந்த புகழ் உடையராய் இருக்கை. இவர்தான் மிக்க சீர் தொண்டரிலே என்று தெரிவிக்கிறார். மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துளவின் வாசமே என்று கலியன் தன்னுடைய பெரிய திருமொழியில் தெரிவிக்கிறார். அதையே எடுத்து மிக்க சீர் தொண்டர், தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை பொருந்திய தொண்டராய், தொண்டர்களுக்கே குழுவிலே மிகவும் பெருமை பொருந்திய தொண்டராய் இருக்கிறார். செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பையும் மறைத்தமிழ் மாலையும் இரே. ராமாசுதாதில் இருக்க பாசத்தை அப்படியே எடுத்து காட்டுறார். செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பையும் மறைத்தமிழ் மாலையும் இரே. அதாவது 2 விதமான கைக்கரியங்களை காட்டுகிறார் இந்த இடத்துல. ஒண்ணு வாச்சிகமா பண்ணக்கூடிய கைக்கரியம், அதாவது பாசுரங்கள் பாடுறது. ஒண்ணு காய்கமா பண்ணக்கூடியது இந்த புஷ்ப கைங்கரியங்கள் பண்றது. இவர் செய்து கொண்டு போருவது இப்படிதான் இவர் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழ் செய்யும் மாலையும் வாசிக கைங்கரியம் காய்க கைங்கரியம் இவர் செய்து கொண்டு போருவது இவருடைய அகம் சர்வம் கரிஷ்யாமியாய் இருக்கிறபடி.
இவருடைய அகம் சர்வம் கரிஷ்யாமியா இருக்கிற அப்படின்னா ராமாயணத்துல லக்ஷ்மணன் சொல்றான், அகம் சர்வம் கரிஷ்யாமே ஜாக்கிரதா சுபதஸ்சதே. அதாவது ஜாக்கிரதா சுபதஸ்சதேன்னா உன்னை உறங்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலும் விழித்து கொண்டிருக்கிற சமயத்தை எல்லா விதமான கைங்கரியும் நான் பண்றேன்னு லக்ஷ்மணன் வந்து ராமாயணத்துல ராமன் வனத்துக்கு செல்லக்கூடிய காலத்தை அன்னையும் அழிச்சுட்டு போறாமா, நானும் உனக்கு இந்த மாதிரி எல்லா கைங்கரியத்தையும் பண்றேன்னு தெரிவிக்கிறான். அதே போல இவருடையது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா சமயத்தையும் உனக்கு நான் கைங்கரியம் பண்றேன், வாச்சிகமாகவும் வந்து காய்கமாகவும் கைங்கரியம் செய்கிறேன். எம்பெருமான வந்து திருப்பள்ளி உணரக்கூடிய சமயத்துல வந்து மாலைகள்லாம் வந்து கட்டுறார். அதுக்கப்புறம் எழுப்பக்கூடிய சமயத்தில் எழுப்பக்கூடிய சமயத்தில் என்ன பண்றார், திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். அதனால என்ன பண்றார், எப்படி வந்து அவர் எம்பெருமான் உரைக்கக்கூடிய சமயத்திலும் முடித்திருக்கக்கூடிய சமயத்திலும் கைங்கரியம் பண்றாருன்னு சொல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றாருன்னா அவர் வந்து உறங்கக்கூடிய சமயத்துல அவர் திருப்பள்ளி உணர்த்துவ திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், காய்கமாக இருக்கக்கூடிய திருமாலை கட்டக்கூடிய கைங்கரியங்கள்லாம் பண்றார். பாமாலையை சாத்தக்கூடிய திருமாலையை கொண்டு பாமாலையாக சாற்றுகிறார் என்று சொல்லக்கூடியதுனால எப்படி வந்து லக்ஷ்மணனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சொல்லும்படியாய் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலையும் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தையும் நான் கைங்கரியம் பண்ணுறது போல இவரும் இருக்கிறார். அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் பொருந்தியவாய் கைங்கரிய நிரந்தராய் இருக்கிறார் என்று காட்டுகிறார். இதிலே இவருக்கு சமிருத்தமான யசஸ், இதுதான் இவருக்கு புகழ்னா சொல்ற சமிருத்தமான ரொம்ப பொருந்திய புகழுடைய யசஸ் என்று தெரிவிக்கிறார். மலிப்புகழ் வானவர் என்னுமா போலே திரும்பி தெரிவிக்கிறார். மலிப்புகழ் வானவர் அப்படின்னா அது வந்து மலிப்புகழ் வானவர் நற்கோவையன்னு நம்மாழ்வார் பாடிக்கூடியது. மலிப்புகழ் வானவர் அப்படின்னா காட்டக்கூடிய விஷயம் மேல தெரிவிக்கிறார். மலிப்புகழ் வானவர்னா வானவரை போல எப்படி அவர்களுக்கு எப்படி புகழ் உண்டா அவருக்கும் அப்படிப்பட்ட புகழ் உண்டு. மாமரையோர்னா இதுக்கெல்லாம் அடி வேதார்த்த விசாரம் பண்ணும் விப்ரசிரேஷ்டராக என்கை. மாமரையோர்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வைதிகர் அப்படின்ற சப்தத்தை மாமரையோர்னு சொல்றாரு இல்லையா, இதுக்கெல்லாம் அடி. இந்த மாமரையோன்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன அடி அப்படின்னா வேதார்த்த விசாரம் பண்ணும் விப்ரசிரேஷ்டர், வேதங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் வந்து பரிசீலிக்கக்கூடியவராய் இருக்கக்கூடிய விப்ரசிரேஷ்டர், பிராமணோத்தமராய் பிறந்தவர் இவர். வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகமேனார். திருவிருத்தத்துல ஒரு பாட்டு காட்டுறார். மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகமேனார் என்று காட்டுகிறார். அதாவது வைதிகராய் இருந்தால் என்ன அப்படின்னா வைதிகரே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திருவடி சூடும் தகமேனார். திருவடி சூடும் தகமேனார்னா அந்த தாசத்துவத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. இந்த மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரன்னு ரொம்ப ஆச்சரியமான ஐதீகத்தை காட்டுகிறார்கள். பராசர பட்டர் ஒரு சமயம் என்ன பண்றார், எம்பெருமானை பத்தி ஏதோ ஒரு உபன்யாசம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அவருக்கு ஏதோ எம்பெருமானுடைய கருமை நிறத்தை பத்தி மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பெண் தாழ எப்படி இருக்கா எம்பெருமான், அவனுடைய குழல் இப்படி இருக்கு அப்படின்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். அதுக்கு மேல அந்த கருமையை விவரிப்பதற்கு ஏதோ ஒரு பாசுரம், இந்த பாசுரத்தை எடுக்கணும். மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரேன்ற பாசுரத்தை எடுக்கணும். பராசர பட்டருக்கே என்ன ஆச்சுன்னா அந்த பாசுரத்தை அவருக்கு எடுக்க வரல. அந்த சமயத்துல ஞாபகம் வரல. நமக்கு விஸ்மரணம் பண்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். பராசர பட்டர் போன்றவர்களே வரல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல காலட்சேப கோஷ்டியில பராசர பட்டர் என்ன கஷ்டப்படுறாரு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு தெரியலையேன்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அவ்விடத்துல நஞ்சு இருந்தான். மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரே அப்படின்னாராம். உடனே பட்டருக்கு தூக்கி வாரி போட்டுதான் அப்படியே போட்டாராம். வளர்த்ததனால் பயன்பத்தேன் வருகவென்னு வடக்கிடையை கைகூப்பி வணங்கினாலே, நீர் எங்கேயோ கன்னட பிரதேசத்துல பிறந்து எத்தையோ வேதாந்தங்கள் சம்ஸ்கிருதம் முரட்டு சம்ஸ்கிருதத்தை அறிந்தவராக இருக்கிறீர். எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திரத்துக்கும் ஒரு ஆசனத்தை இட்டு அங்கே சாஸ்திரத்தை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆழ்வார்களின் ஈரச்சொல் இந்த அளவுக்கு உண்மை ஆழங்கால் படுத்திருக்குன்னா எனக்கே சொல்லக்கூடியது இருக்குன்னா நான் வேற என்ன சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். வளர்த்ததனால் பயன்பெற்றேன். அந்த கருமையான நிறம், எம்பெருமானுடைய கருமையான நிறத்தை விவரணம் பண்றார். அது பல இடங்கள்ல காமிச்சிருக்கார். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பெண் தாழான் திருநெடுந்தாண்டகத்துல கொள்கின்ற கோரலை சுகர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கண்ட நீல நன்னூல் தழைகொள் அப்படின்னு நம்மாழ்வார் திருவாழ்மொழியில ஒரு பாசனம் இடுறாரு. அதாவது எம்பெருமானுடைய அவயவங்களை இப்ப எப்படி இந்த அவலநாதிபிரான சொல்றாரோ அதே போல 10 பாசனங்கள் நம்மாழ்வார் இடுறாரு. அப்போ அது சொல்லக்கூடிய காலத்திலே அந்த குடலை வர்ணிச்சுட்டே வர்றார். வரக்கூடிய காலில உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அப்படின்னு சொல்றாரு. என்னால இதுக்கு மேல சொல்ல முடியல. எப்படி வேதமானது எம்பெருமானுடைய குணத்தை சொல்ல முடியாது, அவனது ஆனந்தத்தை என்னால கணக்கிட முடியாது. எதோ வாச்சவ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனதா சகார் என்று கீழே இறங்கி வந்தது. அதை போல என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சொல்றாரு, அன்று மாயன் குடல், எனக்கு இதுக்கு மேல சொல்ல முடியல, அன்று மாயன் குடல் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறேன் நம்மாழ்வார். அது போல அந்த கருமை எம்பெருமானுடைய அந்த கருமை நிறத்தை காட்டணுன்றதுக்காக பல பிரமாணங்களை எடுத்து உதாரணம் பண்றான்னு நினைக்கிறார்.
பட்டர் இந்த இடத்துல இந்த பிரகரணத்துல என்ன பண்றாங்க, அந்த மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரேன்ற பாசுரத்தை எடுத்து உதாகரிச்சு அவர்களுக்கு எம்பெருமான் இப்படிப்பட்ட கருமை நிறம் பொருந்தியவனாய் இருந்தான்னு காட்டுறதுக்கு வரக்கூடிய காலத்திலே இந்த பாசுரத்தை உதாகரிக்கிறதுக்கு முடியல அவருக்கு. அது ஏதோ அவர் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எடுக்கல. ஆனால் என்னன்னா உடனே அதை நஞ்சியர் எடுத்து கொடுத்தார் என்று காட்டுகிறார்கள் அந்த ஐதிகத்துல. ஆனால் இப்ப இந்த பிரகரணத்துக்கு சேர்த்த அர்த்தம் என்ன அப்படின்னா, வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகமேனார் அப்படி காட்டக்கூடியதுன்னா, வைதிகராய் இருக்கக்கூடியவர் யார் வைதிகர் அப்படின்னா திருவடியை சூடும் தகைமைனார். அப்படியே உவந்த எம்பெருமானே உன் திருவடிகளை நம் சிரசிலே வைக்க வேண்டும், கோலமாம் என் சென்னிக்கும் உன் கமலமன்ன குறைகளிலே என்று சொல்லும்படியான பாவத்தோடு அந்த திருவடியை சிரசிலே தரிக்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவர் என்று காட்டுகிறார். பரம வைதிகராகையாலே திருவடி சூடும் தகமையார் என்னும்படி பரம வைதிகர் ஆகையாலே நித்திய கைங்கரிய நிரத்தராயிருக்கை. அப்படியே நித்திய ஏற்கனவே சொல்லிட்டார், அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்லும்படியாய் வாச்சிகமாகவும் என்ன காய்கமாகவும் எப்பொழுதும் எம்பெருமான் உறங்கக்கூடிய சமயத்திலும் முழித்து கொண்டிருக்க சமயத்திலும் பண்ணி கொண்டிருக்க, அதான கைங்கரிய நிரத்தர். அப்படியே இருக்கார் ஒரு கைங்கரிய நிரத்தராய் இருக்கை. அதிலே இவருக்கு நிலை நின்ற புகழ், அதுதான் இவருக்கு புகழ். நித்திய கைங்கரியத்தை உடையவராய் இருக்கிறாரே அதுதான் இவருக்கு புகழ், வாய்த்த புகழ் என்று சொல்லும்படியாய், துண்ணு புகழ்னு சொல்லும்படியாய் இருக்கக்கூடியது. மாமரையோன் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளான ததீய தாசியத்திலே நிலை நின்று போருமவராக இவருக்கு அபிதானம் ஆய்த்து என்று காட்டுகிறார். அத மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, வந்து கண்ணினும் செலுத்தாமல மதுரகவி ஆழ்வாராலே அருளச் செய்யப்பட்ட ஒரு பாசுரம். அது காட்டப்பட மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மேலே தெரிவிக்கிறார். ததீய தாசியத்திலே நிலை நின்று போருமவராகையாலே அது காட்டக்கூடிய அந்த பாசுரத்துல என்ன, அடியாவனுக்கு அடிமை அடியாருக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய ததீய தாசியத்துவம் அதுதான் அந்த பாசுரத்திலே சாரமாக காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையிலே நின்று போருவர் இவர், அதனால இவருக்கு அபிதானமாயிற்று, அதனால இப்படிப்பட்ட பேர் ஏற்பட்டது இவருக்கு என்று காட்டுகிறார்கள். நம்பிக்கண்பர் தலை மீது அடிப்பொடி என்றே ததீய பரதந்திர ஏற்றம் இருப்பது. அதுக்கு தெரிவிக்கிறார், நம்பிக்கை அன்பர் ஆச்சாரிய இதத்துல காட்டக்கூடிய நம்பிக்கண்பர் தலை மீது அடிப்பொடி என்றே ததிய பரதந்திர ஏற்றம் இருப்பது என்று காட்டுகிறார்கள். அதாவது மதுரகவி ஆழ்வார் நம்பிக்கை அன்பர் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார், நம்பின்னு சொல்லக்கூடிய குருகூர் நம்பி, அவருக்கு அன்பராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா நம்ம மதுரகவி ஆழ்வார். தலை மீது அடிப்பொடி அப்படின்னா அடி அப்படின்னு சொன்னா பாகவதர்கள், அவர்களுடைய துகள் அதை அப்படி வச்சிருக்கார தொண்டர் அடிப்பொடி, தலை மீது அடிப்பொடி, அந்த துகளை தன் சிரசிலே தரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தொண்டர் அடிப்பொடி என்று ததிய பரதந்திரருடைய ஏற்றம் இருப்பது. அப்படிப்பட்ட ஏற்றம் இருப்பதாய் ஏற்றமுடையவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆழ்வார் பிறப்பால் என்ன நேர்ந்ததுன்னு காட்டுகிறார். ஆழ்வார் பிறப்பே பிறப்பாவது, தொண்டர்படி ஆழ்வார் பிறப்பு தான் பிறப்பு, மீதி எல்லாம் பிறப்பே இல்லை. அல்லாதார் பிறப்பு தாழ்வாம் பிறப்பிரு, அதை தவிர மீதி பேருடைய பிறப்பெல்லாம் தாழ்வு என்று காட்டுகிறார்கள். என் செய்வான் தோன்றினனே என்று இவர் தம்மை வியர்த்த ஜன்மாவாக அனுசந்தித்தாரே. திருமாலையிலே இவரே சொல்லிருக்காரு, என் செய்வான் தோன்றினனே அப்படின்னு ஒரு பாசுரத்தை பாடுறாரு. அப்போ அவர் காட்டக்கூடிய என்னன்னா, தன்னுடைய வியர்த்த ஜென்மம், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் போய் இந்த உலகத்திலே திருவவதாரம் பண்ணிருக்கிறேனே என்ற ஒரு அர்த்தத்தை துணிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியது அந்த சொற்றொடர். என் செய்வான் தோன்றினனே என்று இவர் தம்மை வியர்த்த ஜென்மமாக அனுசந்தித்தாரே ஆகிலும் இவர் ஆழ்வார் பிறப்பென்னும் அதிசயமாக அருளி செய்கிறார். அவர் சொல்றது வேணா அந்த நைச்சார சந்தானத்துக்கு சேர இருக்கலாமே ஒழிய, ஆனால் எப்படி இருக்கார் அப்படின்னா, இவர் ஆழ்வார்னு சொன்னா எப்படி அந்த பக்தியிலே ஆழ்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அப்படிப்பட்ட பெருமை உடையவராய் இருக்கிறார் என்று காட்டுகிறார். சிருஷ்டஸ்வம் வனவாசாய அப்படின்னு ஒரு இது தெரிவிக்கிறார். சிருஷ்டத்துவம் வனவாசாய போலே நான்முறையோர் கொண்டாடும் நாள் இப்படி இவர் அவதரிக்கையாலே அவரை போலே வேத தாத்பரியம் கைப்பட்டவர்கள். சிருஷ்டத்துவம் வனவாசாய அப்படின்னு சொல்லக்கூடியது ராமாயணத்துல இவர் சொல்ற சுமித்திரையானவள் லக்ஷ்மணனை பார்த்து தெரிவிக்கிறார். சிருஷ்டத்துவம் வனவாசாய, நீ வனவாசத்துக்கு போறையே, அப்படி போகக்கூடிய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வனத்தையே நீ இதுவாக அயோத்தியாக நினைத்துக்கொள், ராமனையே தசரதனாக நினைத்துக்கொள், சீதா பிராட்டியா என்னையாக நினைத்துக்கொள் என்றெல்லாம் சொல்கிறாளே, அதை போல வனவாசாய போலே நான்முறையோர் கொண்டாடும் நாள். வனவாசத்துக்கு போனா கூட தன் பிள்ளையை கொண்டாடுகிறாளே, அது போல இவங்க நான்முறையோர் கொண்டாடும் நாள் இப்படி இவர் அவதரிக்கையாலே அவரை போலே வேத தாத்பரியம் கைப்பட்டவர்கள். இப்படி அவதரிக்கிறார். இப்ப இவர் அவதாரம் பண்ணிருக்காரு அந்த தொண்டர்படி ஆழ்வார். இப்படி இவர் அவதரிக்கையாலே என்ன ஆகுதுன்னா, அவரை போல வேத தாத்பரியம்,
இவர் நான்மறையோர் கொண்டாடும் நாள்னு சொல்லணும் இல்லையோ. அவர் அவதாரத்தை யார் கொண்டாடுகிறார்கள்? வேத தாத்பரியம் கைப்பட்டவர்கள். வேத தாத்பரியம் வேதத்தை அறிந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள், அந்த அர்த்தத்தை புரிந்தவர்களாக கோது குலமாக கொண்டாடும் நாளே இருப்பது. அதாவது கோது குலம் அப்படின்னா கோது கலம் அப்படின்னு, கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு பார்த்தோம். இது கோது குலம் அப்படின்னு தெரிவிக்கலாம்னா கோதற்ற குலம், எந்த விதமான குற்றம் அல்லாத ஒரு குலமாக பார்க்கிறார்கள். கோது குலமாக கொண்டாடும் நாளே இருப்பது மாமரையோர். அது மாதிரி வேத தாத்பரியம் அந்த இடத்துல சொல்லக்கூடியது தாசத்துவம். வேதத்துல சொல்லக்கூடிய அந்த தாத்பரியமானது அந்த அடியாருக்கு அடியார் என்ற விஷயத்தை தான் அது காட்டுறதுன்னு வேற காட்டுறார். மாமரையோர் பிறப்புக்கு அனுகுணமாக நான்முறையோர் கொண்டாடுகை பிராப்தமிரே. அந்த வேறு தொண்டருடைய ஆழ்வார் இவ்விடத்துல பிறந்திருக்கார், இவ்வளவு பெருமை வாய்ந்தவர் இவ்விடத்துல பிறந்திருக்கார் அப்படின்னா அந்த பிறப்புக்கு அனுகுணமாக, அந்த அவதாரத்துக்கு அனுகுணமாக என்ன பண்றாரு? நான்மறையோர் அந்த சிரேஷ்ட பிராமண விப்ராணாம் வேத சிரேஷ்டான்னு கீழே சொன்னோம் இல்லையா? அப்படிப்பட்ட வேதத்தை அறிந்த சிரேஷ்டமான அந்த உத்தம குணத்திலே பிறந்தவர். அதனால என்ன, அதற்கு அனுகுணமாக நான்முறையோர் கொண்டாடுகை பிராப்தமில்லை. அதுக்கு அனுகுணமாக அந்தணர்கள் எல்லாம் நாம் வைதிகர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடியதா இருக்கு. ஆகையாலே மாநிலத்தீர் ஆன நீங்களும், அது என்ன சுவாமி மாநிலத்தீர் ஆங்கள் நீங்களா அல்லாதவரும் சேர்த்து கொண்டாடணும்ன்றார். அது எப்படி அப்படின்னா, அது என்ன சொல்றது, தண்டபூபிகா நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்டபூபிகா நியாயத்தில் என்ன சொல்றோம்னா, ஒரு தண்டி புருஷன்னா ஒரு கோலை வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கு யாரோ சன்னதிக்கு போனாரா, பெருமாள் போனாரா, இந்த பெருமாள் பிரசாதம்னு சொல்லிட்டு அப்பமும் அதிரசமும் அதை கொடுத்துட்டான், நல்ல எண்ணெய் பதார்த்தத்தை நன்னா பண்ணி கொடுத்துட்டான். அவர் என்ன பண்ணார், அன்றைய தினம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு பசி இல்லை. அந்த தண்டத்துல கட்டி, அந்த கோல்ல கட்டி அந்த பதார்த்தத்தை வச்சுட்டார். ராத்திரி வந்தது, எலி வந்துதான் ரொம்ப பசி, எல்லாத்தையும் சேர்த்து தண்டத்தையும் சேர்த்து நின்று போயிட்டோம். அந்த பதார்த்தத்தை சாப்பிட்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அது எலிக்கு இருந்த பசியில் அந்த தண்டத்தையும் சேர்த்து நின்று போயிட்டோம். அப்போ என்ன சொல்றார், மறுநாள காலத்தால பாக்குறாரு, பார்த்த காலத்திலே ஒன்றும் தண்டத்தை கூட காணும், அதோட பொடியெல்லாம் இருக்கு. அப்போ தெரிஞ்சு போச்சு தண்டத்தையும் சேர்த்து இந்த எலி தின்னுட்டு இருக்குன்றது. அப்போ அவருடைய தேவிகளானோ அங்கேருந்து கேட்கறா, எங்க போச்சு அந்த இதெல்லாம்? இந்த எலி தின்னு பிடிச்சோன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் இதுவும் தின்னு பிடிச்சு, தண்டத்தை எல்லாம் தின்னு பிடிச்சோன்னாலாம். அப்போ அந்த இது எங்க, அந்த பதார்த்தம் எங்கன்னு கேட்டோம். தண்டத்தையே தின்ன எலி பதார்த்தத்தை தின்னு இருக்காதான். அதனால நான்மறையோர்கள் சொல்லக்கூடியவர்கள் கற்றறிந்தவர்களே கொண்டாடக்கூடிய நாளாக இருந்ததுன்னா, மீதியில் மாநிலத்தீர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணணும், இதை கண்டிப்பா கொண்டாடணும். அவர்களுக்கே உஜ்ஜீவனத்துக்கு வழி தெரிந்தவர்கள், ஞானயோகம் புரிவதற்கு தகுதியா இருக்கக்கூடியவர்களே இந்த தொண்டர்படி ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடும்படியாக இருந்தது அப்படின்னா, நம் போல ஞானஹீனர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு இதை விட பற்றாசாக இருக்கக்கூடிய நாள் எதுன்னு நம்ம சொல்ல முடியும். இதுதான் நமக்கு உத்தேசியமான நாள் என்று காட்டுகிறார். பிறப்புக்கு அனுகுணமாக நான்முறையோர் கொண்டாடுகை பிராப்தமிரே. ஆகையால் மாநிலத்தீரான நீங்களும் இதன் ஏற்றத்தை அறிந்து இதை பரிபாலித்து உஜ்ஜீவியுங்கள். இதை பரிபாலனம் பண்ணுங்க. இதை ஒரு பரிபாலனம் பண்றதுன்னா என்ன பண்றது, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியது. பரிபாலித்து நீங்கள் உஜ்ஜீவியுங்கள் என்று கருத்து. அதுக்கு மேலே பெரிய கோயிலையும் பெரிய பெருமாளையும் பேணிக்கொண்டு போரும் அவராய். பெரிய நம்பியுடைய வைபவத்தை இங்க காட்ட போறேன். லோககுருவுக்கும் குருவான கௌரவியதை உடையரான பெரிய நம்பி அவதரித்துள்ள சிரேஷ்டத்தையும் உண்டிரே மார்கழியில் கேட்டைக்கு. மார்கழியில கேட்டைக்கு யாருடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல பெரிய நம்பியுடைய இது இந்த திருநட்சத்திரம், இது அவருடைய வருஷ திருநட்சத்திரம் என்று தெரிவிக்கிறார். ஆனா அந்த இடத்துல சொல்லக்கூடிய காலத்திலே நீங்க பாருங்க, எந்த இடத்துலயும் ஒரு கௌரவியராய் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் அவருக்கு பிரசங்காத் அந்த இடத்துல இழுத்து போட்டு இவர் சொல்லாத விடுறதே கிடையாது. ஐப்பசியில் ஓணம் சொல்லக்கூடிய காலத்திலே புலலோகாச்சாரியுடைய பெருமையை தெரிவித்தார், வடக்கு திருவிதியுடைய பெருமையை தெரிவித்தார். கீழே மாறன் படித்த தமிழ் முறைக்கு பார்க்கக்கூடிய காலத்தை கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று சொல்லும்போது திருக்கலிகண்ணிதாசன் என்று சொல்லக்கூடிய நம்பிள்ளையோட பெருமையை தெரிவித்தார். இப்போ மார்கழி கேட்டையில தொண்டர்படி ஆழ்வார் திருநட்சம் பிரசங்காத் இருந்தாலும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பியை பிடித்து விடத்தை காட்டு. பெரிய நம்முடைய பெருமையை 2 வரியில எவ்வளவு பெரிய பெருமை உடைந்தவராக இருக்கிறார் இந்த பெரிய நம்பி என்று காட்டுகிறார். பெரிய கோயிலையும் பெரிய பெருமாளையும் பேணிக்கொண்டு போரும் அவராய். லோககுருனா ஜெகத்குருவாய் இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு குருவான கௌரவத்தை உடையவராய் பெரிய நம்பி அவதரத்துல சிரேஷ்டம். அந்த பெரிய கோயிலும் பெரிய பெருமாளையும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அதுல ஒரு விருத்தாந்தத்தை, பெரிய நம்பியுடைய ஒரு விருத்தாந்தத்தை, ஒரு வைபவத்தை அந்த இடத்துல காட்டுகிறார். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்திலே சில என்ன சொல்றது, இந்த அதரவண வேதம், இந்த அபிச்சாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் திருவரங்கம் கோயிலுக்கு ஏதோ ஒரு கெடுதிகள் விளைவிக்கணும், அவத்தியத்தை விளைவிக்க வேண்டும் என்று சில அபிச்சார கர்மங்கள் எல்லாம் செய்ய போகிறார்கள் என்று ராமானுஜர் கேள்விப்பட்ட காலத்திலே அவர் தன்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பெரிய நம்பித்திரத்திலே சொல்கிறார், இதை
எப்படியா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து கொஞ்சம் இதை எப்படி இது பண்றது, இந்த துன்பத்தை எப்படி விலக்குவது என்று கேட்ட காலத்திலே ஏதோ ஒரு அரிசியில் ஏதோ ஒரு அந்த வந்து அந்த அந்த லக்ஷ்மண் ரேகா போடுற மாதிரி ஏதோ ஒரு எல்லையினுடைய இது போட்டா அந்த துர்சக்திகள் எல்லாம் இந்த திருவங்கத்து எல்லையில வந்து வராது. அப்படி வந்து ஒரு மந்திரோச்சாரணத்தோட வந்து அதை பண்ணணும். அந்த ஊர் எல்லாம் பூரா திருவரங்கம் எல்லையை பூரா அதை பண்ணணும். அப்படி நீ போகக்கூடிய காலத்திலே உச்சாரணம் பண்ணி கொண்டு அந்த வந்து அந்த ரேகையை இடக்கூடிய காலத்திலே அடியன் பின்னாலே யாராவது ஒருத்தர் வரணும். நான் சொல்றார் அவர் அந்த காலத்திலே எம்பெருமானார் தெரிவித்த காலத்திலே என்ன வழின்னு சொல்லக்கூடிய காலத்திலே சுத்தினாம் மலம் செய்து நம் துயர்கெடும் கடிதே என்று அதை சொல்றார். இந்த எம்பெருமானை சுத்தி வந்தாலே நம்முடைய துயரெல்லாம் கெட்டு போயிடும் சொல்லிட்டு இதை மேல தெரிவிக்கிறார். அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே பெரிய நம்பிகள் தெரிவிக்கிறார். என்ன பண்றேன்னா இந்த இடத்தை இந்த அடியன் இதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த செயலை இந்த கிருத்தியத்தை அடியன் செய்ய வேணுமானால் அதுக்கு யார கூட ஒருத்தர் வரணும். அவர் கூட அடியன் வந்து இந்த ரேகையை இட்டுக்கொண்டே போவேன், ஒருத்தர் அதை பிடித்து கொண்டே வர வேண்டும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி வரக்கூடியவர் எப்படி இருக்கணும்னா என் நிழல் எப்படி என் பின்னாலே வருகிறேன் என்ற ஒரு இது இல்லாத வருமோ, ஒரு சிந்தை இல்லாத வருமோ, அதை போல வரக்கூடியவராய் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் பெரிய நம்பிகள். அவர் சொல்றார் அப்படிப்பட்ட ஆள் யாரு? பெரிய நம்பிகளுடைய ஆக்கி அப்படின்னா ராமானுஜரே அந்த வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன சொல்றார், அப்படிப்பட்டவர் யாராவது ஒருத்தர் இவ்விடத்திலே உண்டானால் நீரே அழைத்து செல்லும் அப்படின்னு தெரிவிக்கிறார். தெரிவிக்கக்கூடிய காலத்துல வேற யாரு இருக்க முடியும்? இந்த மாதிரி எல்லாரும் முக்குறும்ப அறுத்து புறத்தாழ்வான் தவிர வேற யாரும் இருக்க முடியாது. முக்குறும்ப அறுத்தவராக இருக்கக்கூடியவர் புறத்தாழ்வான், அவர் தவிர வேற யாரும் இருக்க முடியும். அதனால சொல்றார் அந்த புறத்தாழ்வான் அனுப்புங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அவர் அழைத்த காலத்திலேயே பெரிய நம்பிகள் யாராவது கூட வரணும் அப்படின்னு சொன்ன காலத்திலே ராமானுஜருக்கு தெரியாதான் இதுக்கு தகுதியான வியக்தி அதிகாரி புறத்தாழ்வான் தான் தெரியும். தெரிஞ்சாலும் என்ன சொன்னார், பலரடியார் முன்பறிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் என்று சொல்லும்படியாய் பலரடியார் முன்பே தன்னுடைய அடியவனாய் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வானுடைய பெருமை அனைவரும் கேட்டுணர வேணும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு நல்லதே விளைய வேணும் என்று நினைத்தவர் பெரிய நம்பிகள். ஒரு 2 நிமிஷம். பெரிய கோயிலையும் பெரிய பெருமாளையும் பேணிக்கொண்டு போரும் அவராய் லோககுருவுக்கும் குருவான கௌரவத்தை உடையரான பெரிய நம்பி அவதற்கு சிரேஷ்டத்தை உண்டிரே மார்கழியில் கேட்டைக்கு என்று தெரிவித்து இந்த வியாக்கியானத்தை தலை கட்டுகிறார். ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய இதராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதృ முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதృ முனிமானச வாசினே அண்ணங்கராரி வரியாய் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் திருவில்லேசனம்.